நன்றி சதுர்புஜன் அவர்களே. இன்றைய நிகழ்விற்கு வருவோம். நமது பூபாலம் ஆசிரியர் ஹரிஹரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடன் பேசுவதே இனிமையான ஒரு இது. இன்றைக்கு அவருடைய உரையை கேட்பது இன்னும் இனிமையாக இருக்கும். ஹரிஹரன் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் வாய்ப்பளித்த குவிகம் அமைப்பிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கடந்த சில வாரங்களாகவே கிருபானந்தன் சார் கேட்டுட்டே இருந்தார், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கடைசியில் இது ஞாபகம் வந்து உப்பு வேலி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் வந்து இதோட ஆங்கில புத்தகம் தான் நான் வச்சிருந்தேன், த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. பட் இந்த மீட்டிங்ல வந்து பேசணுங்கிறதுக்காக தமிழ்ல வாங்கி படித்தேன். ஏன்னா தமிழ்ல படிக்கும்போது அவர் சிறப்பு இன்னும் நல்லா தெரிஞ்சு. ஏன்னா இந்த தமிழ்ல மொழியாக்கம் பண்ணவர் அவ்வளவு அழகா பண்ணியிருந்தார். அந்த வித்தியாசமே தெரியல எனக்கு. நான் இங்கிலீஷ் படிச்சதுனால சொல்றேன், சிறப்பா அவர் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஆங்கிலேயரும் வரலாற்று ஆய்வாளருமான ராய் மார்க்சம் அவர்கள் எழுதியுள்ள த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா என்கிற நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பான உப்பு வேலி. இது வந்து தமிழ்ல வழியாயிருக்கு. இதை சிறப்பாக தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறவர் திரு சிரில் அலெக்ஸ். இதை பற்றி தான் உங்களோட பேச போறேன். இது வந்து நிறைய தகவல்களை கொண்டது இந்த புத்தகம். இந்த கொடுக்கப்பட்ட குறுகிய கால அவகாசத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுகிறேன். ஏதாவது விட்டு போச்சுன்னா அது வந்து நாட் இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு தேடலின் கதை. இந்த தேடல் வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா, ராய் மார்க்சனுக்கு ஒரு பழைய புத்தகத்தை தற்செயலாக வாங்கியதில் துவங்கியது. அது என்னன்னா, மத்திய இந்தியாவின், இது வந்து பெனின்சுலர் இந்தியா வந்து எதுவுமே பண்ணல, சவுத் இந்தியா பொறுத்த மட்டும் தான் அஃபெக்ட் ஆகல. மத்திய இந்தியாவின் குறுக்கே ஒரு வேலியை போட்டு அப்பாவி ஏழை இந்தியர்களிடமிருந்து உப்பு வரி என்கிற பெயரில் பணத்தை பிடுங்கி ஆங்கிலேயர் பெரும் பணக்காரர்கள் ஆனது எப்படி என்கிற கதையுடன் 19ஆம் நூற்றாண்டில் அமைந்திருந்த அந்த உதர்வேலியை தேடி புறப்பட்ட ஒரு வரலாற்று பயணக்கதை இது. முதல்ல இதை பத்தி கேள்விப்படுறாரு. அது எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக அவர் கிளம்பி இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணி தேடுறதுதான் கதை. இதுக்கு முன்னால அப்படின்னா, இவங்க வெள்ளையர்களோட பாரம்பரியமே கொள்ளையடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட்ஸ்ல என்னன்னா, வெள்ளையர்களின் கொள்ளையடிக்கும் வரலாற்றை இதற்கு முன்னாலே சொன்னவர் தாமஸ் பெயின். அவரும் ஒரு பிறப்புல ஒரு பிரிட்டானியர் தான். ராய் மார்க்சம் கூட ஒரு பிரிட்டானியர் தான், பிரிட்டிஷ்காரர் தான். அவர் என்ன பண்ணாரு, 1737 வந்து இங்கிலாந்து பிறந்து அமெரிக்க காலனிகள்ல புகுந்தார், 18th செஞ்சுரி. அவர் வந்து ஏன் அமெரிக்கா இங்கிலாந்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அந்த இங்கிலாந்து தேசிய பொது சிந்தனையாளன் தாமஸ் பெயின் தன்னுடைய காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி அமெரிக்க மக்களுக்கு விடுதலைக்கான எழுச்சியை ஊட்டினார். தாமஸ் பெயின் வந்து தன்னோட காமன் சென்ஸ் புக்ல பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி அநியாயமானது, இயற்கைக்கு முரணானது, அமெரிக்காவின் வளர்ச்சியை அடக்கியது, இது அப்படி பாத்தீங்கன்னா இது நம்ம இந்தியாவுக்கும் பொருந்தும் என்று வலியுறுத்தினார். அவரது தீவிரமான சொற்கள் சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில் எழுதப்பட்டதால் சுதந்திரத்திற்கான பொதுமக்களின் ஆதரவை பெரிதும் தூண்டிவிட்டன. அந்த புக்ல அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் என்னன்னா, காலனிகள் ஒரு தீவால் ஆளப்படுவது அபத்தம், சிறிய தீவுகள் தான் ராஜ்யங்களின் பாதுகாப்புக்குரியவை, ஆனால் ஒரு கண்டம் எப்போதும் ஒரு தீவால் ஆளப்படுவது அபத்தம். நமக்கு தெரியும், அவங்க வந்து ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ்க்கு அவங்க தட்ஸ் ஐலண்ட் இல்லையா, இங்கிலாந்து. சோ அதை தான் சொல்றாரு அவர். பிரிட்டனை நேசிப்பது அவமானம், இரண்டாவது பாயிண்ட் அவர். உங்கள் வீடு எரிக்கப்பட்டதா, உங்கள் சொத்து உங்கள் கண்முன்னே அழிக்கப்பட்டதா, அப்படி இருந்தும் கொலைகாரர்களுடன் கை குலுக்கிறீர்களானால் நீங்கள் கணவன், தந்தை, நண்பன், காதலன் என்ற பெயருக்கே தகுதியற்றவர் அப்படிங்கிறார். மூணாவது சொல்றாரு, இது வந்து கான்டெம்பரரி, இப்ப கூட தற்கால அரசியல் கூட அது பொருந்தும். தாங்கள் ஆட்சி செய்ய பிறந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் கீழ்ப்படிவதற்கே பிறந்தவர்கள் என்றும் நினைக்கும் மனிதர்கள் விரைவில் அகங்காரமாகி விடுகிறார்கள். அவர்களின் மனம் சிறு வயதிலேயே விஷம் அடைந்து விடுகிறது அப்படின்னு எழுதுறாரு. அது 18th செஞ்சுரியில் எழுதுனது, இப்ப கூட அது வந்து பொருத்தமா இருக்கு. 1776 வெளியான இந்த புத்தகம் வந்து வெறும் 47 பக்கங்கள்ல வந்து மிகவும் பிரபலமானது. அதற்கு பிறகு ஒரு பிரெஞ்சு நாட்டு பொருளாதார நிபுணர், இந்த காலனி ஆதிக்க கட்சிகள் என்பது ஒரு கொள்ளை குற்றம் நடத்தும் ஆட்சி, இதில் கொள்ளையடிப்பதை வாழ்வியலாக்கி அதிகாரத்தை பிடித்து அதன் மூலம் எல்லையில்லா கொள்ளலை நிகழ்த்தி அதை சட்டபூர்வமாக்கி கொள்ள சட்டங்களை அவர்களே கொண்டு வந்து மக்களை மிரட்டி அச்சுறுத்தி செயல்படுவதும் இந்த கொள்ளையடிக்கும் வெள்ளையர்களின் வாடிக்கை என்பதை விளக்கினார். இந்த வெள்ளையர் கொள்ளை கூட்டம்
தாங்கள் ஆட்சியில் இருக்க சாதாரண மக்களை ஏமாற்றிட அவ்வப்போது மக்கள் பிரச்சனைகளுக்கு ஓரிரண்டு தீர்வை காண்பார்கள். அதையே சாதனையாக்கி மக்களுக்கானதுதான் இந்த அரசாங்கம் என்று ஏழை எளிய மக்களை நம்ப வைப்பார்கள். இதை ஆட்சி உள்ளவர்கள் நாங்கள் மக்களுக்காகத்தான் ஆட்சி நடத்துகிறோம் என்று அவர்களே சொல்லிக்கொண்டு தங்களை பாராட்டி மகிழ்ந்து கொள்வார்கள் என்று அந்த பிரெஞ்சு பொருளாதார வல்லுநர் எழுதினார். சட்டம் போட்டு கொள்ளையடிப்புதான் இவர்கள் பணி என்று விளக்கினார். இவர் இது எழுதிய காலம் என்பது 19ஆம் நூற்றாண்டு. அது பிரெஞ்சு காலனிய காலம். நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா இதைத்தான் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் லாலா லஜபதி ராய் இங்கிலாந்து இந்தியாவுக்கு தர வேண்டிய கடன் அப்படின்னு ஒரு புக் எழுதினார் இங்கிலீஷ்ல. இங்கிலாந்து டெட் டு இந்தியா, எ ஹிஸ்டாரிக்கல் நேரேட்டிவ் ஆஃப் பிரிட்டன்ஸ் பிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒரு புத்தகம் 1917 எழுதினார். அந்த காலத்துல பொது நிதியை ஆய்வு செய்து துல்லியமாக வெள்ளையர்கள் நம் மக்களை ஆட்சி என்ற பெயரில் எப்படி கொள்ளையடித்தனர் என்பதை எழுதியுள்ளார். அது 1917ல போன செஞ்சுரியில. இதையே விபரமாக வெள்ளையர்கள் தங்கள் காலனி ஆதிக்க நிர்வாகத்தின் மூலம் இந்தியாவை கொள்ளையடித்த வரலாற்றை இந்தியாவின் இருண்ட காலம் என தலைப்பிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். இன்றைய சூழலில் வெள்ளையர்களால் அந்த தொகையை இந்தியாவுக்கு திரும்ப தர முடியாதுதான். தரக்கூடிய சூழலில் அவர்கள் பொருளாதாரமும் இல்லை. குறைந்தபட்சம் இந்திய மக்களிடம் மன்னிப்பாது கேட்பார்களா என்று எழுதியது மட்டுமல்ல, பல பன்னாட்டு கருத்தரங்குகளிலும் பேசவும் செய்தார். ராமேக்சம் தனது ஆங்கில புத்தகத்தில் உப்பை வைத்து ஒரு பெரிய கொள்ளையை கம்பெனி மற்றும் ஆங்கில அரசாங்கம் நடத்தி இந்திய மக்களை வாட்டி வதைத்ததையும் அந்த வரி வசூலை செய்ய உலகின் மிகப்பெரிய உயிர்வேலி அமைத்து சுரண்டியதையும் இந்த உயிர்வேலி ஆவணப்படுத்தும் முயற்சியில் ஒரு வரலாற்று ஆவணத்தை இந்திய மக்களுக்கு தந்துள்ளனர். எங்கோ பிறந்த ஒரு வெள்ளையனுக்கு எதையோ படிக்கும் போது ஏதோ ஒரு தேடல், ஓர் உணர்வாகி அதில் தன்னை கரைத்துக் கொள்ள செய்த ஒரு சாகசத்தின் வெளிப்பாடுதான் இந்த நூல். இது ஒரு வரலாற்று ஆவணம்தான். இதில் ஒரு இலக்கியம் இருக்கிறது, இதில் ஒரு பயண குறிப்பு இருக்கிறது, இதில் ஒரு மானுட வரலாறு இருக்கிறது, இதில் பொது நிர்வாகம் பற்றி இருக்கிறது. ஒரு நாட்டின் அரசாங்கம், அரச குடும்பம், பாராளுமன்ற அதிகார வர்க்கம் அனைத்தும் கைகோர்த்து கொண்டு உலகை கொள்ளையடித்து ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துள்ளன. அப்படிப்பட்ட ஒரு வர்க்கம் வாழ வெள்ளை அரசாங்கம் 1600 ஒரு சட்டம் போட்டு இராணுவ அதிகாரத்துடன் அந்த கம்பெனியை இந்தியாவுக்கு அனுப்புகிறது. அந்த கம்பெனி துணிந்து வணிகத்திற்கு வந்தது, ஆட்சியை பிடித்துக் கொண்டது, இந்தியாவை கொள்ளையடிக்கின்றது, இந்திய மக்களை சுரண்டுகின்றது, அச்சுறுத்துகிறது, மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறது. இங்கு இந்த நிலப்பரப்பில் ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களும் அதற்கு உடந்தையாய் இருந்து தங்களது சுகபோக வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து வந்தனர். அப்படி வெள்ளையர்களுக்கு கொள்ளையடிக்க உதவியவர்கள் கூட சகிக்க முடியாத அளவுக்கு ஆங்கில கம்பெனி மக்களை வாட்டி வதைப்பதை எதிர்க்க ஆரம்பித்தவுடன் அந்த மன்னர்களே அவர்கள் காலி செய்து தன் கொள்ளை ராஜ்யத்தை விரிவாக்குவதில் கவனம் செலுத்தியது வெள்ளையர் கம்பெனி. அந்த கம்பெனியின் முகவர்களாக இருந்தவர்கள் கம்பெனி ஏமாற்றுவாங்க, முகவர்களாக இருந்தவர்களை நிதி வசூலிப்பவர்கள் ஏமாற்றுவார்கள். வெள்ளைய பிரிட்டானிய அரசாங்கத்தை கம்பெனி ஏமாற்றும். கொள்ளையடிப்பதில் பங்கு போடுவது என்பதை நிதி நிர்வாகம் என்று பெயரிட்டு மக்களை அதை ஏமாற்றும் என அனைத்தையும் வெள்ளையர்கள் செய்து வந்ததை இந்த ஆய்வு எடுத்து காண்பிக்கிறது. இந்த ஆய்வாளர் உப்பு வேலியை கண்டுபிடிக்க ஆரம்பித்து வெள்ளையரின் கொள்ளை ராஜ்யம் பற்றி விரிவான வரலாற்றையே தனது கடின உழைப்பால் கொண்டு வந்து தந்துள்ளார். தன் தனியாத ஆய்வு தாகத்தால் ஒரு ஆய்வாளனாக அவர் நடத்திய ஆய்வு, அதற்காக அவர் ஆவணங்களையும் அதற்கு சான்றாக உயிர்வேலியின் தடங்களை கண்டுபிடிப்பதற்கு அவர் செய்த பயணங்கள், அவர் சென்ற ஆவண காப்பகங்கள், அவர் தேடிய ஆவணங்கள், அவைகளை ஆய்வு செய்த முறைமைகள் அனைத்தையும் இந்த நூலில் தந்து வாசிப்போரை ஒரு நாவல் படிக்கும் உணர்வுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த ஆவணத்தின் தனிச்சிறப்பு. இதில் ஒரு ஆய்வாளராக அவர் சந்தித்த தோல்விகள், அதிலிருந்து மீண்டு சற்றும் தளராமல் தோல்விகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி அந்த ஆய்வை தொடர்ந்து அந்த தடத்தை கண்டுபிடித்தது என்பது ஒரு சாதனை மட்டுமல்ல, ஒரு சாகசம் என்பதை அந்த நூலை படிக்கும் போது நம்மால் உணர முடியும். ஏன்னா ஒரு டயத்துல அவர் சம்பல் பள்ளத்தாக்கெல்லாம் போவார், அவர் கொள்ளைக்காரனோட பேசிட்டு இருப்பாரு. அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு பயணம் அது. இதில் வெள்ளையர்கள் இந்த நாட்டில் செய்தது ஒரு கொள்ளைதான். அதை தாங்கள் அரசாங்கம் என்று மக்களிடம் ஒரு கருத்தை உருவாக்கி அச்சுறுத்தி மேய்த்து மக்களை சுரண்டினாலும்
அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆவணப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த ஆவணங்கள் தான் இன்று நமக்கு நம் வரலாற்றை திருப்பி பார்க்க உதவுகிறது. ஏன்னா அந்த ஆவணத்தை வச்சுதான் ராயமாக்சமே இந்த தேடல் தொடங்குறார். அது மட்டுமல்ல, அன்று மக்களின் நிலை, மக்களின் வாழ்வியல் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இந்த குப்பைவேலி என்ற தலைப்பின் கீழ் உலகின் மிகப்பெரிய உயிர்வேலி வரலாற்று ஆவணம் என்று ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலில் அதென்ன மிகப்பெரிய உயிர்வேலி என்று நான் யோசித்தேன். படித்த பிறகு நான் அறிந்ததுதான். முதலில் உயிர்வேலி என்றால் மனிதர்கள் வரிசையாக நின்று அரணாக நிற்பது போல அல்ல. சுவர் எழுப்பி பார்த்தும் பெரிய மரங்களை வளர்த்தும் சரியாக வராமல் எந்த இயற்கை தாக்குதல் இருந்தாலும் அழியாமல் அப்படியே இருந்தாலும் உடனே மறுபடியும் புதிதாய் உயர்ந்து வளரும் முள்செடிகள் தான் இந்த உயிர்வேலி. மேலும் பல தகவல்களை அறிய முடிந்தது. இந்த வேலி கிழக்கு மேற்கென இந்தியாவை 2ஆக பிரித்தது. இதன் நீளம் எவ்வளவு தெரியுமா? 2504 மைல்கள். அன்றைய பஞ்சாபில், அதாவது இப்போது பாகிஸ்தான்ல இருக்க அந்த இடம், அங்க இருக்கிற ஊரான தோலாபேல் அப்படிங்கிற இடத்துல சுங்க எல்லையாக தொடங்கி ஆக்ரா, ஜான்சி, ஓஷனாபாத், சந்திரபூர், ராய்ப்பூர் என சுற்றி மகாநதி ஆற்றின் கரையில் இது முடிகிறது. மகாநதி ஒரிசாவில் இருக்கிறது. அப்போது அது மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்தது. ராயமாக்சம் ஆங்கிலேய காலனிய இந்திய வரலாற்றின் ஒரு பகுதியாக இருந்த இந்த உயிர்வேலி பற்றி எழுதுவதற்கு முன் நம்மில் ஒருவருக்கும் இதை குறித்து தெரிந்திருக்கவில்லை. இதைத்தான் ஜெயமோகன் ஜெயமோகன் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்துல படிச்சுட்டு தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு பெரிய உதவிகள் பண்ணியிருக்காரு. அவர் அதுக்கு பின்புலமா இருந்திருக்காரு. ஜெயமோகன் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு நூல் எழுதப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் அப்படிங்கிறார். வரலாற்றில் நமது கண்முன்னே இருந்த ஒரு விஷயத்தை கண்டுகொள்ள ஒரு வரலாற்று ஆய்வாளர் பிரிட்டனிலிருந்து வர வேண்டியிருக்கிறது என்கிறார். இதே வேடிக்கையா சொல்ல வேண்டுமெனில், ஆங்கிலேயர் நமக்கு இழைத்த அநீதியின் வரலாறு நமக்கு தெரியாமலே இருக்க ஒரு ஆங்கிலேயரே இந்தியாவுக்கு வந்து கண்டுபிடித்து அதை நம்மளிடமே வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்று சொல்லலாம். ஜெயமோகன் மேலும் சொல்றார், இந்திய கல்வித்துறை பத்தி பேசுறார். இந்திய கல்வித்துறையின் முனைவர்களும் பேரறிஞர்களும் எத்தனை பெரிய பம்மாத்துகள் என பொட்டில் அறைந்தால் போல் காட்டுகிறது இந்த நூல். இந்திய அரசு உயர்கல்வித்துறைக்கு கோடிக்கணக்கான வரிப்பணத்தை அள்ளி வீசுகிறது. பல்லாயிரம் முனைவர்கள் இங்கே உலவுகிறார்கள், கருத்து சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவரும் மூல ஆவணங்களை வாசிப்பவர்கள் அல்ல. ஏற்கனவே எழுதியவற்றை கொண்டு எதையாவது எழுதுபவர்கள் மட்டுமே. அந்த எழுத்துக்கள் ஆய்வல்ல, ஆய்வு அரசியல் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த புத்தகத்தோட போலாம். இது 1995. இடம் லண்டன். இங்க சேரிங் கிராஸ் லிச்ஃபீல்ட். அது இந்திரநீலனுக்கு தெரியும், அந்த இடம் பார்த்திருக்காரான்னு தெரியல. சேரிங் கிராஸ் லிச்ஃபீல்ட்ல அந்த தெரு சந்திக்கும் மூலை ஒரு பழைய புத்தக கடை இருக்கிறது. அதன் பேர் பின்டோ. இங்குதான் மேஜர் ஜெனரல் ஸ்லீமேன் அப்படிங்கிற அவர் எழுதிய ரம்பிளர்ஸ் அண்ட் ரெக்கலெக்ஷன்ஸ் ஆஃப் அன் இந்தியன் அபிஷியல், அதாவது ஒரு இந்திய அதிகாரியின் புலம்பல்களும் ஞாபகங்களும் அப்படிங்கிற ஒரு பழைய புத்தகத்தை வாங்கி இருக்கிறார் ராய். இது 1893 வெளியான புத்தகம். அது ஒரு சுவையான புத்தகம் கூட. என்னன்னா, ஸ்லீமேன் கிழக்கிந்திய கம்பெனி கடைசி 10 ஆண்டுகளில் செய்த பயணங்களின் சுவாரஸ்யமான தொகுப்பு அது. யானைகளும் குதிரைகளும் பின்தொடர மத்திய இந்தியாவில் குறுக்கும் நெடுக்குமாக அவர் மேற்கொண்ட அலுவல் பயணங்களின் பல விஷயங்களை எழுதியிருக்கிறார். அந்த சதி விதவை எரிப்பிலிருந்து ராஜாராணியை பார்த்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. அது ஒரு சுவையா இருக்கு கேட்கறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள், போர்கள், மரச்சடங்குகள், கொள்ளையர்கள், விஷம் கொடுப்பவர்கள், மந்திரவாதிகள், இதெல்லாம் பத்தி எழுதியிருக்காரு. ஆனா அதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டா இவரோட கவனத்தை கவர்ந்தது ஒரு அத்தியாயம் இருந்தது. அது என்னன்னா, இந்தியாவின் போக்குவரத்து வரிகள் மற்றும் அவற்றை வசூலிக்கும் முறைகளும். செருக்கும் பேராசையும் நிறைந்த லஞ்சம் பிடுங்கும் சுங்க அதிகாரிகளின் கதையை அந்த அத்தியாயம் விவரித்திருந்தது. அதை படித்த ராய் அதிர்ந்து போனார். உண்மையில் அவரது ஆர்வத்தை மேலும் தூண்டிய அடிக்குறிப்பு. அதை எழுதிய சர் ஜான் ஸ்ட்ராச்சி. அவர் சொல்கிறார், உப்பின் மீதான சுங்கத்தை வசூலிக்க அங்கே ஒரு பூதாகரமான அமைப்பு உருவாகி வந்தது. நாகரிகமடைந்த எந்த ஒரு நாட்டிலும் அதற்கு இணையான ஒன்றை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியம். இந்தியாவிற்கு குறுக்கே ஒரு நீண்ட சுங்க எல்லை உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் 12,000 பேர் வேலை பார்த்தார்கள். நம்ம லெங்க்லாம் தெரியும். அவர் சொல்ற, இந்த வேலியின் நீளத்தை லண்டனில் இருந்து கான்ஸ்டான்டினோபிள் வரைக்கும் உள்ள தொலைவுடன் ஒப்பிட முடியும்.
ஊடுருவ முடியாத முள்மரங்களால் ஆன பெரும் புதர்கள் அந்த வேலியில் முக்கிய பங்கு வகித்தன அப்படிங்கிறார். இதை படித்த உடனே ராய் ஆவல் மேலும் தூண்டப்படுகிறது. அந்த வேலியை பற்றி அறிய பல இந்திய வரலாறு புத்தகங்களை புரட்டினார். அவற்றில் அப்படிப்பட்ட ஒரு வேலியை பற்றி எந்த தகவலும் அவருக்கு கிடைக்கவில்லை. தற்செயலாக அப்போதுதான் அவர் லண்டன் பல்கலையின் நூலகத்தில் புத்தகங்களை பட்டியல் எடுக்கும் சிக்கலான பணியில் சேர்ந்திருந்தார். அவ்வப்போது கணினி வழியாக புத்தக பட்டியல்களை தேடினார், கிடைக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அதே வருடத்தில் பழைய முறைப்படி வைத்திருந்த ஒரு புத்தக பட்டியலில் இருந்து ஒரு புத்தகத்தை ராய் கண்டுபிடித்தார். அது அவர் தேடுகின்ற விஷயத்துடன் சம்பந்தப்பட்டது. ஃபினான்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியா 1869 to 1881. முதல்ல சொன்ன இல்லையா, ஜான் ஸ்டாச்சி, அவரும் அவரது சகோதரர் ரிச்சர்டும் சேர்ந்து எழுதியிருந்தனர். அந்த புத்தகத்திலிருந்து அவர் குறிப்பிட்டதை பார்க்கலாம். நாட்டின் கடத்தல் அதிகமாக இருந்த மக்கள் நெருக்கமான பகுதிகளில் கள்ளக்கடத்தலை தடுக்கும் வேலைகளில் காவலாளிகள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். இந்த வேலி அதன் முழுமையான பகுதிகளில் மனிதனோ விலங்கோ அறவே கடக்க முடியாதபடிக்கு இருந்தது. அதன் எல்லா வயல்களும் காக்கப்பட்டு வந்தன. பொதுவாக அந்த வேலி பசுமையான அல்லது காய்ந்த முள் புதர்களால் ஆனது. ஆனால் சில இடங்களில் பாறைகள் புதர்கள் அமைவதை தடுத்த போது அதை அருகே பசுமையாக இல்லாத சமயத்தினால கற்களால் ஆன சுவர்களை நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறார். காய்ந்த வேலி என்பது அடிப்படையில் தரையில் ஊன்றப்பட்ட கம்புகளில் கட்டப்பட்ட இலந்தை பழங்களே, அந்த இலந்தை கிளைகளால் ஆனது. அதுல முள் இருக்கும். அமோகமாக விளைந்த இடங்களில் உருவாக்கப்பட்ட அந்த உலர்ந்த வேலிகள் மிக கச்சிதமான உயிர் வேலிகளை விடையும் வலுவானதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. ஆனால் பல இடங்களில் வேலை கொடுத்து தேவையான பொருட்கள் கிடைப்பது அரிதாக இருந்தது அப்படிங்கிறார். அல்லது அதிக உழைப்பு தேவைப்பட்டது. கரையான்களும் காட்டுத்தீயில் தொடர்ந்து காய்ந்து வேலைகளை அதிகரித்தன. நாங்கள் தொடர்ந்து அவற்றை பராமரிக்க வேண்டியிருந்தது. இன்னொரு புறம் புயலும் சூறாவளியும் பல பர்லாங்கு நீளமுள்ள வேலைகளை அடித்துச் சென்றன. குறிப்பாக பஞ்சாபின் சமவெளிகளில் சில நேரங்களில் மைல் கணக்கில் வேலைகள் 1 மணி நேரத்தில் காணாமல் போயின. உயிருள்ள வேலையே சிறப்பானதாக இருந்தது. 10-14 அடி உயரம் 12 அடி அகலம் கொண்டிருந்தது. அருகே அமைத்து பின்னப்பட்ட முள் மரங்களினாலும் புதர்களினாலும் ஆனது. இவற்றில் கருங்காலி, இந்திய இலங்கை, கிளாக்காய், சப்பாத்தி கள்ளி, அதோட 3 வகைகள், மேலும் பல வகை கள்ளிகளும் அந்தந்த இடத்தில் இருந்தன. எந்தெந்த இடத்தில் உப்பு உற்பத்தி மற்றும் தட்பவெட்ப நிலைகளுக்கேற்ப அதற்கேற்றாப்புல அதிகம் பயன்படுத்தப்பட்டன. ராய் மார்க்சம் இந்தியாவுக்கு புதிதானவர் அல்ல. ஏற்கனவே அவர் பல தடவை வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஹிந்தி வேற பேச தெரியும். இப்போது அவரோட புதிய ஆர்வம் மற்றொரு இந்திய பயணத்திற்கு தூண்டிவிட்டது. அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, பிரிட்டானிய போலி பெருமிதத்தில் விசித்திரமான சாட்சியங்கள் ஒன்றின் மிச்சங்களை கண்டுபிடிப்பது நிச்சயம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்பினார். அந்த வருடமே 1996 செப்டம்பர் மாத இறுதியில் இந்தியாவிற்கு புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன்னால் 1874 கல்கத்தாவில் பதிக்கப்பட்ட ஒரு வரைபடம் அவர் கையில் கிடைத்தது. அந்த வரைபடத்தில் மத்திய இந்தியாவின் குறுக்கே ஒரு நீளமான கோடு வரையப்பட்டிருந்தது. அது வேலியாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அதை பிரதி எடுத்துக்கொள்ள அவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்த இடத்துல லைப்ரரியில அவர் ஒரு ஹேண்ட் ரிட்டனா தன் கையாலே ஒரு பிரதி வரைந்து எடுத்துக்கொண்டார். இந்த கோடு செல்லும் வழியெல்லாம் இந்த கிராமங்களின் பெயரை எழுதி கொண்டார். அந்த கிராமங்களின் பெயர்களில் ஒன்று ஜலன், வட இந்தியாவில் கான்பூர் பக்கத்தில் இருக்கிறது. டெல்லியில் இருந்த அவரது தோழி திதி, அவரோட பூர்வீகம் அந்த இடம். ஒரு வழியாக செப்டம்பர் மாதம் இறுதியில் டெல்லி வந்தார். அங்கிருந்து அவரது பயணமும் புதர்வேலியின் தேடலும் ஆரம்பிக்கின்றன. இந்த முழு புத்தகத்தையும் 11 அத்தியாயங்களாக பிரித்து எழுதியிருக்கிறார். இவற்றை அவர் எழுதிய விதம் நம்மை சுவாரஸ்யம் குன்றாமல் பார்த்துக் கொள்கிறது. ஆங்கிலேயர்களின் புதர்வேலி, அதன் அரசியல், அதன் முக்கியத்துவம், உப்பு வரியின் வரலாறு என்றெல்லாம் அத்தியாயங்களையும் சோகின்றாமல் நாம் படிப்பதற்கு தோதுவாக தாம் படித்து அறிந்த தகவல்களையும் உப்பு வெளியை தேடுதல் குறித்த பயணக்கட்டுகளையும் மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறார். இது கண்டிப்பா வராது, மாற்றி மாற்றி வரும். இப்போ உப்பு வரியை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் உப்பு வரி கொள்ளையடிக்கலாம் என்கிற எண்ணம் எப்போதிலிருந்து தொடங்கியது என்றால், அதற்கு முன்னால் கொள்ளையடிக்கும் எண்ணம் எப்போது எழுந்தது என்பது கேட்பு சரியாக இருக்கும். முதலில் கிழக்கிந்திய கம்பெனி பணியாளர்களின் தனிப்பட்ட பேராசை, பின்னர் கம்பெனியில் அதன் பங்குதாரர்களின் பேராசை, பின்னர் பிரிட்டானிய அரசாங்கத்தின் அதன் மக்களவையின் அதன் மக்கள் பிரதிநிதிகளின் பேராசை, அதன் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி 1600 வியாபார அமைப்பாக முதலாம் எலிசபெத் ராணியின் அரசு கட்டளை மூலம் உருவாக்கப்பட்டது. ஆனால் உப்பு வரி ஏதோ பிரிட்டிஷ் காலனி காலத்தில் தோன்றியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்தியாவில் கூட உப்பு வரி நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கிறது என்கிறார் ராய். இந்தியாவை கிமு 324 முதல் 301ஆம் ஆண்டு வரை மௌரிய அரசர் சந்திரகுப்தர் உப்பு மீது வரி விதித்திருந்தார் என்ற தகவலை ஆசிரியர் ராய் தருகிறார். சந்திரகுப்தரின் முக்கிய ஆலோசகரான கௌட்டில்யர் தொகுத்த அர்த்த சாஸ்திரம் அரசு அதிகாரிகளின் முக்கிய அலுவல்களை பட்டியலிடுகிறது. லவண அதிக்யாசா என்ற ஒரு சிறப்பு அலுவலர் உப்புக்கு பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். உப்பு தயாரிப்பதற்கு தேவையான அனுமதி பெறுவதை பற்றி அதில் குறிப்பு இருக்கிறது. தோராயமாக உப்பின் விலையில் வரி 25% இருந்திருக்கலாம். ஆங்கிலேயர் வரும் வரையில் இது போன்ற அல்லது இதை விட குறைவான வரியே உப்பின் மீது விதிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவை போன்ற உப்பு வரிக்கு இணையான ஒன்றை ரோமில் காண முடிகிறது. கிமு 506 வாக்கில் ரோம் அரசு உப்பு தயாரிப்பில் ஈடுபட்டது. ரோம் வீரர்களுக்கு உப்பு வாங்க தனியாக ஒரு ஊதியம் வழங்கப்பட்டது. சலேரியம் எனப்பட்ட அந்த வார்த்தையின் பெயரில் இருந்துதான் சேலரி என்னும் சம்பளத்திற்கான வார்த்தை வந்தது. முழுவதும் பெரும் சுமையாக இல்லை என்றாலும் வெவ்வேறு விகிதங்களில் உப்பு வரி வெவ்வேறு காலங்களில் வசூலிக்கப்பட்டது. இதை மூலாதாரமாக கொண்டு பிற்காலங்களில் உப்பிலிருந்து வருமானத்தை உருவாக்கும் யுக்தி ஐரோப்பாவில் உருவாகி இருக்கலாம். அடுத்து, சீனாவில் உப்பு கட்டுப்பாடுகள் குறித்து நம்ப முடியாத நீண்ட வரலாறு இருக்கிறது. கிமு 2000 சீனாவில் உப்பு கப்பமாக பெறப்பட்டதாம். ஏனெனில் சீனாவின் நீண்ட கடற்கரை உப்பு தயாரிப்புக்கு உகந்ததாக இல்லை. ஏனெனில் யாங்சே மற்றும் மஞ்சள் ஆறுகள் கணிசமான அளவு நல்ல நீரை கலப்பதால் கடல் நீரின் உப்பு அடர்த்தி அங்கு குறைகிறது. அங்கே கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே கடலின் ஆழத்தில் இருக்கும் உப்பு கரைசலை மூங்கில் வழியாக மேலே எடுத்து சட்டிகளில் நிறைத்து இயற்கை வாயுவை வைத்து எரித்து நீரை ஆவியாக்கி உப்பு பெற்றார்கள். சீனாவின் மேற்கெல்லையில் உப்பு சிறு கட்டிகளாக உருவாக்கப்பட்டு பணமாக பயன்படுத்தப்பட்டது. இதை மார்க்கோ போலோ தனது பயண அனுபவத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஆப்பிரிக்காவில் கவோடென்னி என்பது வடக்கு மாலி என்ற இடத்துல உள்ள ஒரு பாலைவன பகுதியில் டிம்பக்டூவில் இருந்து வடக்கே 666 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு உப்பு சுரங்க மையம். இங்கிருந்து கிடைத்த உப்பை விற்று அதன் மூலம் கிடைத்த லாபத்தில் கட்டப்பட்ட நகர் டிம்பக்டு என்றால் நமக்கு அது ஆச்சரியம் தானே. இப்படி சொல்லிக் கொண்டே போகிறார். இங்கிலாந்தில் உப்பு வரி எப்போதும் ஒரு சுமையாக இருந்ததில்லை. 1694 வரைக்கும் அங்கே உப்பு வரி இருந்ததில்லை என்பதில் அந்த நாடு தனித்துவம் கொண்டதுதான். ஆனால் அதற்கு முன்பு அங்கு பயன்படுத்தப்பட்ட உப்பு பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1/3 பகுதி சிறிய இறக்குமதி சுங்கம் விதிக்கப்பட்டது. இதன் விளைவாகத்தான் செஷையரிலும் வொர்செஸ்டர் ஷைரிலும் பெரும் உப்பு ஆதாரங்கள் இங்கிலாந்தை தன்னிறைவு செய்யும் அளவுக்கு பயனுக்கு வந்தன. 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் நடந்த பிரான்சுக்கு எதிரான போரின் போதுதான் இங்கிலாந்து உப்பு வரி அதன் உச்ச விகிதத்தை அடைந்தது. இதனால் சுமார் 1/2 கிலோவின் மீது ஒரு பவுண்டில் 100ல் ஒரு பங்கு, ஒரு பென்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு பங்கு விதிக்கப்பட்டது. போர் நிதிக்கு அது வரி அவசியம் என்று அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. ஆனால் போர் நிறுத்தப்பட்டதும் அந்த வரி நீக்கப்பட கோரி அழுத்தம் வந்ததும் படிப்படியாக குறைக்கப்பட்டது. ஆனால் 1825 இந்திய மக்களை நசுக்கும் அளவுக்கு உப்பு வரி அது மேலும் மேலும் ஏறிக்கொண்டிருந்த நேரம் இங்கிலாந்தில் அது முழுமையாக விலக்கப்பட்டது. அது மீண்டும் விதிக்கப்படவே இல்லை. இதே போன்று பிரான்சில் உப்பு வரிய வரலாற்றையும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். உப்பு வரி தொடர்பாக பிரான்சையும் இந்தியாவையும் ராய் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். சராசரி வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இரு நாடுகளிலும் உப்பு மீதான வரி விகிதம் கிட்டத்தட்ட சமமானதுதான். ஆயினும் தட்பவெட்பமும் நோயும் இந்தியாவில் உயிர் வாழ தேவையான உப்பின் அளவு அதிகம் தேவைப்பட்டது. பணக்கார இந்தியனுக்கு வரிச்சுமை ஒரு எரிச்சல் மட்டுமே. உப்பின் மீது அல்லாமல் ஆங்கிலேயர் அவர்களது நிலத்தின் மீதோ செல்வங்களின் மீதோ அதிக வரியை விதித்திருந்தால் நிலைமை மோசமாக இருக்கும் என்கிறார். சர்க்கரையின் மீதே கூட வரி போட்டிருக்க வேண்டும் எனும் வாதம் இருந்தது. ஆனால் உட்கொள்ளும் பாங்கு வித்தியாசப்பட்டது. உப்பு அத்தியாவசியமான தேவை. எனவே எல்லோருக்கும் குறைந்தபட்ச தேவை இருந்தது. ஆனால் அதிகம் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு தீங்கு. மாறாக சர்க்கரை உபரி வருமானத்தில் வாங்கப்பட்டது. பணக்காரர்கள் ஏழைகளை விட அதிகம் சர்க்கரை சேர்த்துக் கொண்டனர். சர்க்கரை வரியானால் அது பணக்காரர்கள் அதிகம் பாதித்திருக்கும். சர்க்கரை மீதான சுங்க வரி அதை தாங்க முடியவர்களை பாதித்திருக்குமே ஒழிய அப்போது உப்பு வரியை கொடுத்து கொண்டிருப்பவர்கள், அதாவது ஏழைகளை அது பாதித்திருக்காது. மேலும் சில நிலச்சுவார்ந்தார்கள் நிலவரி குறைக்கப்பட்டு உப்பு வரி உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பினர். இது சம்பந்தமா உயர் சாதி பணிக்காரர்களின் பிரதிநிதிகள் வைஸ்ராயை சந்தித்து உப்பு வரி உயர்த்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டதை வைஸ்ராய் இப்படி குறிப்பிட்டார். அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க,
இந்திய பொதுமக்களின் நலனுக்கு பொறுப்புள்ள வகையில் நீங்கள் உங்களை போற ஆட்கள் வங்காள நிலவரி போன்றவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதே சமயத்துல முற்றிலும் ஏழைகளின் மீது விழும் பிற வரிகளை விதிப்பதை ஆதரிக்கவும் ஊக்குவிக்கவும் செய்தீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்றார். சுங்க புதர்வெளியை குறித்து ராய் ஆராய்ந்து கொண்டிருந்த போது உப்பு வரி எவ்வளவு தூரம் அறத்துக்கு புறம்பானது என்று உணர்ந்தார். எல்லா வரிகளும் விரும்பத்தக்கவைதான், தகாதவைதான். குறிப்பாக ஏழைகள் மீது பெரும் சுமையாகும் வரிகள் இன்னும் வெறுக்கத்தக்கவை. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள். ஆனாலும் அண்மையில் சில வருடங்களாக அதிக அளவு உப்பு சேர்ப்பது, அதன் தீமைகள் குறித்து பொது அறிவு வளர்ந்துள்ளது. அதே சமயம் போதுமான உப்பு உடலில் இல்லாமல் போனால் ஏற்படும் தீமைகள் பற்றி எங்கும் சொல்லப்படவில்லை. டெரக் டென்டன் என்பவர் அவர்களின் த ஹங்கர் ஃபார் சால்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல், பிசியாலஜிக்கல் அண்ட் மெடிக்கல் அனாலிசிஸ் என்னும் புத்தகத்திலிருந்து சில தரவுகளை ராய் நமக்கு தருகிறார். மனித உடல் செயல்பட உப்பு அதாவது சோடியம் குளோரைடு தேவை. உடல் எடையின் அளவில் 400 ஒரு பங்கு உப்பாக இருக்க வேண்டும். சராசரியாக மனிதன் உடலில் 170 கிராம் உப்பு உள்ளது. மனிதன் வெப்பமான சூழ்நிலையில் கடினமாக உழைக்கும் போது அளவுக்கு அதிகமான வியர்வை வெளியேறுகிறது. கிட்டத்தட்ட 1 லிட்டர் வரை இருக்கும். வியர்வையோடு உப்பும் வெளியேறுகிறது. அது நாளொன்றுக்கு 1 அவுன்சிற்கும் அதிகமாக இருக்கலாம். ராஜஸ்தான் போன்ற பாலை சூழலின் உடலில் உப்பு இருப்பில் பாதியை ஒரே நாளில் இழந்துவிட முடியும். உப்பு குறைந்து கொண்டே வந்தால் ரத்த அழுத்தம் இடைவிடாது குறைந்து கொண்டே வரும். மூளைக்கு ரத்தம் செல்வது குறையும். மயக்கம் ஏற்படும். இறுதியில் உடல் உணர்வு இழந்துவிடும். அந்த காலத்தில் நரம்பு வழியில் திரவ உணவை வழங்க வழியில்லாத அந்த காலங்களில் ஐவி மூலமா கொடுக்க முடியாத அந்த காலத்தில் அப்படி பெற்றோர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இதை அவர் சொல்றாரு. கம்பெனியின் இயக்குநர்கள் கிளைவுத்துறைக்கு எழுதினாங்க. உயிர் வாழ அத்தியாவசியமான பொருட்கள் மீதான முற்றுரிமை, மோனோபொலி எவர் கையில் இருந்தாலும், குறிப்பாக ஆங்கிலேயரிடம் இருந்தால், அவர்கள் இந்த முற்றதிகாரத்தால் மாபெரும் துஷ்பிரயோகங்களை செய்பவர்களாக நிச்சயம் மாற்றப்படுவார்கள் அப்படின்னு கிளைவுத்துறைக்கு எழுதினாங்க. அதுக்கு வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம், சுருக்கமா பார்க்கலாம். வருடம் 1756 வங்காளத்தின் நவாப் கல்கத்தாவிலிருந்து கம்பெனியை விரட்டி அடித்தார். அடுத்த வருடமே ராபர்ட் கிளைவ் கொல்கத்தாவிற்கு வடக்கே பிளாசியில் நடந்த போரில் நவாபை தனது இராணுவத்தை கொண்டு வீழ்த்தினார். 1759 கம்பெனி உப்பளங்களுக்கு அருகில் இருந்த நிலங்களை கையப்படுத்தியது. அது ஒரு வரியின் வடிவில் நிலத்துக்கான வாடகையை இரட்டிப்பாக்கி போக்குவரத்துக்கான ஒரு சிறு வரியை விதித்தது. இது ஆரம்பம். நவாபை தோற்கடித்த கையோடு கிளைவ் ஒரு பொம்மை நவாபை முடிச்சுட்டினார். ஒரு பிடிச்சவங்க கொடுத்தாரு. அவர் பேரு மீர் ஜாஃபர். அந்த ராஜதுரோகியிடமிருந்து, நான் சொல்றது 1759, அந்த ராஜதுரோகியிடமிருந்து கிளைவிற்கு 23 லட்சம் ரூபாய் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. கூடவே வருடாந்திர வாடகை 3 லட்சம், 890 சதுர மைல் அளவிற்கு சொந்த நிலமும் வழங்கப்பட்டது என்கிறார் ராய். 32 வயதிலேயே ஆங்கில பெரும் பணக்காரர்களில் ஒருவரான இவர் என்ன செய்தார் என்றால், பாராளுமன்றத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கும் பெரும்பாலானவர்களுக்கும் லஞ்சம் கொடுத்து தன் பெயரை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். இதை சசி தரூர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் பேரு நவாப்னா அந்த மாதிரி பணக்காரங்களுக்கு நபோப்னு சொல்லுவாரு. சோ இவர் ஒரு நபோபா இருந்தாருங்க. கிளைவ் தன்னுடைய நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தி கொண்டிருந்த சமயத்தில் இந்திய மக்களின் ரத்தம் தொடர்ந்து உறிஞ்சப்பட்டு கொண்டு வந்துள்ளது. இதை காண செய்யாமல் அந்த மீர் ஜாஃபர் நாட்டை விட்டு ஓடி போய் தலைமறைவானார். அவளே தாங்க முடியல, இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. அவர் ஓடிப்பானால் என்ன, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்தார், மீர் காசிம். இப்போது அவர் கொடுத்த தொகை 50 லட்சம். இது எல்லா மக்களிடம் இருந்தால் வசூலிக்கப்பட வேண்டும். அதே சமயம் கம்பெனி ஊழியர்கள் தங்கள் விருப்பத்திற்கு இன்னும் அதிதீவிரமாக மக்களை கொள்ளையடித்து சூறையாடி கொண்டனர். அதை பார்த்து மீர் காசிம் அதிர்ச்சி அடைந்தார். அப்போது 1764 ஷா ஆலம் நவாப் மீர் காசிம் மற்ற முகலாய அரசர்களுடன் இணைந்து ஒரு பெரும் படையுடன் பஸ்கர் என்னும் இடத்தில் கம்பெனியை சந்தித்தார். அந்த இடத்தில் முகலாய படை அழிக்கப்பட்டது. அதுவே முகலாய ஆட்சியின் அழிவையும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியையும் துவக்கி வைத்தது என்று சொல்லலாம். இது 1964. தொடர்கொள்ளை அடித்துக் கொண்டிருந்த கிளைவின் தொட்டில் பழக்கம் அவளை எளிதில் போய்விடுமா என்ன? அந்த வருடமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார். அது அவருடைய சொந்த தனியார் கம்பெனி. இதன் மூலமாக அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தார். இப்படி செய்ததால் கிழக்கிந்திய கம்பெனி வருமானம் வெகுவாக குறைந்தது. ஒரு கணக்குப்படி அந்த கம்பெனி 6 வருடங்களில் 40 லட்சத்துக்கும் மேலான உப்பை கடத்தி வைத்திருந்தது. என்ன சம்பாதித்து என்ன பயன்? தனது 49வது வயதில் ராபர்ட் கிளைவ்
மிகுந்த மன அழுத்தம் காரணமாக தனது பேனா கத்தியால் தன்னுடைய கழுத்தை அறுத்துக் கொண்டு இறந்து போனான். அவனுடைய கல்லறை அடையாளம் எதுவும் இல்லாமல் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்க. இளம் கொள்ளையடித்து ஒரு கதை என்றால், அவருடைய உதவியாளர் வருடத்துக்கு 4 லட்சம் வீதம் சட்டவிரோதமான உப்பு வியாபாரங்களையும் சேர்த்து சுமார் 60 லட்சம் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். தனிநபர்களும் கிழக்கிந்திய கம்பெனியும் இந்தியாவிலிருந்து பணத்தை கொண்டு இங்கிலாந்து செலவழித்தன. அதே பணம் இந்தியாவில் செலவிடப்பட்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இங்கிலாந்தில் உருவாகின என்று ராய் எழுதுகிறார். இங்கிலாந்து நாட்டவர் உள்ளே வரும்போது செழிப்பாக இருந்த இந்தியா ஏழை நாடாக மாறியது. 1777 வங்கதேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. 1767 1772 வரை கம்பெனி இயங்கி வந்த காலத்தில் இங்கிலாந்து அரசுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டிய வரிகளை தர முடியாமல் போனது. அதற்காக இன்னும் அதிக பணம் இந்தியாவிலிருந்து பிடுக்கப்பட வேண்டியிருந்தது. 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தில் கம்பெனி நிர்வாகத்தை நிர்வகிக்க அமர்த்தப்பட்டு அவருக்கு கவர்னர் ஜெனரல் பட்டமும் வழங்கப்பட்டது. அவர் பதவியேற்ற போது உப்பு வரி மாண்டுக்கு 30 காசுகள். மாண்டுங்கிறது அந்த மெஷர்மெண்ட்ல இந்தியன் பவுண்ட்ல 82 கிலோ. விவசாயத்துல அது இப்போ உள்ள இதுல அக்ரிகல்ச்சர்ல 40 கிலோன்னு சொல்றாங்க ஒரு மாண்டு. அதுக்கு 30 காசுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து கிடைத்த வருமானம் வருடத்திற்கு 4 லட்சம் ரூபாய். 1780 ஹேஸ்டிங்ஸ் உப்பு தயாரிப்பையும் வரி வசூலையும் நேரடி அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். பிரிட்டானியர்கள் அரசியல் இந்தியாவை விட்டு செல்லும் வரை நீடித்திருந்த ஏற்பாடு ஒன்றை அவர் உருவாக்கினார். கம்பெனியோ தனது வருவாய் குவிப்பில் அக்கறையாக இருந்தது. காரன்வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற போது வருவாய் அதிகரிக்க பிற வழிகளையும் கண்டுபிடித்தார். 4 வருடங்களிலேயே கம்பெனி வருமானம் 63 லட்சமாக உயர்ந்தது. இவையெல்லாம் வங்காளத்தில் பஞ்சமும் வேலையில்லா திண்டம் அலையென அடித்துக் கொண்டிருந்த போது, மிக அதிகமான நிலவரியை ஏற்கனவே கம்பெனி வசூலித்துக் கொண்டிருந்த போதும் உப்பின் விலையை 4 மடங்காகி விற்றனர். விவசாய கூலியின் சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் அல்லது 1 அல்லது 2 இருந்த போதும் இது நடந்ததே பெரும் சோகம். ஒரு இந்திய குடும்பத்தில் எவ்வளவு உப்பை பயன்படுத்த வேண்டும்? சராசரியாக ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை மற்றும் 3 குழந்தைகள் என கொண்டால் அவர்களுக்கு வருடத்திற்கு அரை மாண்ட் அல்லது 41 பவுண்ட் உப்பு தேவை. 1788 அதன் விலை 2 ரூபாய் அல்லது அதற்கு மேல். அது பல குடும்பங்களின் 2 மாத வருமானம் அல்லது வருடத்தில் 6 ஒரு பங்கு அதுக்காக செலவழிக்க வேண்டியிருந்தது. நாட்டில் நடந்த அநீதிகளுக்கு காசு இல்லாமல் பலர் பரம ஏழைகள் ஆகினர். நாட்டின் பல பகுதிகளிலும் கலப்படம் செய்யப்பட்ட உப்பும் ஆண்டுக்கு 12 ரூபாயாக உயர்ந்தது. இந்த விலையில் ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு ஆண்டுக்கான உப்புக்கான பணம் வருட சம்பளத்தில் பாதி செலவழிக்க வேண்டி வந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில், இப்போது அதை ஆங்கிலேய அரசாங்கம் என்றே சொல்லலாம், வங்கம், மதராஸ், பாம்பே ஆகிய 3ம் முதலில் தன்னிச்சையான பிராந்தியங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமையில் அவை ஒருங்கிணைக்கப்பட்டன. 1793 ஏற்படுத்திய நிரந்தர தீர்வு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சட்டம் மூலம் பாரம்பரிய ஜமீன்தார்களிடமிருந்து நிரந்தரமாக ஒரு நிலவரியை அரசு பெற்றுக் கொண்டது. மற்ற மாகாணங்களில் நிலவரியை உயர்த்த முடிந்தால் உப்பு வரி தப்பித்தது. ஆனால் வங்கம் வேறு மாதிரியான வரிகளை நாட வேண்டியிருந்தது. அது உப்பை இலக்காக தேர்ந்தெடுத்தது. பிற மாநிலங்களில் உப்பு வரி என்பது வங்காளத்தில் இருந்ததை விட பொதுவாக 3 ஒரு பங்காகவே இருந்தது. 90 வருடங்களாக வங்காளத்தில் உப்பு வரி என்பது ஒரு தண்டனையை போல் உயர்த்தப்பட்டிருந்தது. எந்த வருடம் இப்போ சுங்கவலி தரலாம், இது வரிய உப்பை பத்தின கதைகள் எல்லாம். எந்த வருடம் சுங்கவேலி உயிருள்ள மரங்களை கொண்டு எழுப்பப்பட்டது என்பது ஆசிரியருக்கு தெரியவில்லை. ஆனாலும் கிடைத்த தகவல்களின்படி அடிப்படையில் 1840 என்பதில் உறுதியான தகவல் என்கிறார். அதே போல் இதை உயிருள்ள முள்வேலியாக உருவாக்கும் சிந்தனை யாருடைய என்பதும் தெரியவில்லை. 1834 முதல் 54 வரை சுங்க ஆணையராக இருந்த GH ஸ்மித் எழுதுகிறார், தடுப்பு முயற்சிகளில் பல சாவடிகள் முட்புதர் வேலியின் தேவையை உணர்த்துகின்றன. உடைத்து அழித்தாலொழிய கடந்துவிட முடியாத உயரத்தில் அவை இருந்தன. இதனால் அருகே காவலில் இருந்தவர் வந்து சேர போதுமான அவகாசம் கிடைத்தது. எல்லையில் சில இடங்களில் காவலாளிகள் உயிர்வேலி ஒன்றை உருவாக்க துவங்கியுள்ளனர். மற்ற இடங்களிலும் அதே திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றனர். இன்னும் சில வருடங்களில் ஊடுருவ முடியாத நிரந்தர தடுப்பு சுவர் ஒன்றை உருவாக்கி விடுவோம். வடமேற்கு பிராந்தியத்தில் தலை சுமடு கடத்தலை தடுக்க முடியும். எப்படி கடத்தினாங்கன்னா, இங்கே அந்த அந்த சுங்கவேலை தாண்டி மூட்டை தூக்கப்பட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நேரம் கருதி அதெல்லாம் சொல்லணும். இன்னொரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, முதல் முளை தோன்றியவுடன் இது எதேச்சையாக துவங்குகிறது. எதுனா இந்த உயிர்வேலி. உயிருள்ள வேலி அமைக்கும் திட்டம் காய்ந்த வேலியில் வெட்டி வைத்திருந்த முச்செடிகள் முளைவிட ஆரம்பித்ததும் தொடங்கியது என்பது நம்ம ஊகிக்க முடியும். அரசு ஆவணங்களில் 1854 வாக்கில் புதர்வேலி வேறு விட்டிருந்தது என்று குறிப்பிருக்கிறது. ஒவ்வொரு மைல் வேலிக்கும் 250 டன் மூலப்பொருட்கள் தேவைப்பட்டன.
பணியாளர்கள் 1,00,000 டன்னுக்கு மேலாக அளவு முட்புதர்களை வெடித்து வந்து வேலில் அடுக்கியுள்ளனர் என்ற அறிக்கையில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பல சோதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அந்தந்த பகுதிகளில் இருந்த எல்லா முட்புதர்களையும் முயன்று பார்த்திருக்கிறார்கள். கிணறோ அல்லது வேறு நீர்நிலைகளோ அறவே இல்லாத இடங்களில் மழைநீர் சேகரிக்க வழி செய்யப்பட்டு ஜான்சி, சவுக்கர் போல எங்கெல்லாம் வருடாந்திர வெள்ளம் செடிகளை அழுகச் செய்ததோ அங்கெல்லாம் நிலம் மேடாக உயர்த்தப்பட்டு அங்கே விதைகள் நடப்பட்டன. சில இடங்களில் முள்பேரிக்காய் மட்டுமே வளரும் என்பதனால் அவை மட்டுமே வளர்க்கப்பட்டன. எல்லையை உருவ முடியாத அரணாக புதிரவேலி உருவாக்கப்பட்டது. 1870 அந்த வேலை முழுமையடைந்தது. எதற்காக இத்தகைய வேலை என்று கேள்வி எழுகிறதா? 5,000 சதுர மைல், 13 கோடி மக்கள் இந்த வங்க மாகாணத்தில் அடங்கும். மாகாணம் முழுவதும் எல்லை வழி இறக்குமதியாகும் உப்பின் மீது வரி சுங்கம் வசூலிப்பதன் மூலம் உள்நாட்டில் விற்கப்படும் எல்லா உப்பின் மீதும் வரி வசூலிக்கப்பட உதவுவதே இந்த சுங்க எல்லையின் குறிக்கோளாகும் என்று பதிவு செய்கிறார் அப்போது சுங்க ஆணையராக இருந்த ஆலன் ஹியூம். அது மட்டுமல்ல, உப்பு விலை அதிகரிக்கும் போதெல்லாம் கணிசமாக குறைத்து விட்டனர். மார்க்கெட் டிஸ்ரப்ஷன். சட்டத்திற்கு புறம்பாக உப்பை பெற 3 வழிகள் இருந்தன. ஒன்று, அது திருடப்பட்டிருக்கணும். அது திருடப்பட்டனா இப்படியே கவர்மெண்ட் கோடன்ல இருந்து அல்லது பண்டகசாலையில இருந்து களவு போயிருக்கும், அல்லது திட்டத்தனமாக தயாரிக்கப்பட்டன. அதுக்கு வசதி இருக்கு, ஏன்னா வங்காளத்தில் நீண்ட கடற்கரை அதுக்கு வழிவகுத்தது. அடுத்து, கம்பெனி அரசின் எல்லையிலிருந்து அப்பால் இருந்து கடத்தி கொண்டு வரலாம். இந்த கடைசி வழிதான் கம்பெனி வருமானத்தை கிடைத்தது. எங்க உப்பு விலை கம்மியா இருந்தோ அங்கிருந்து உள்ள கொண்டு வந்தாங்க. குறைந்த விலையில் உப்பை வாங்க மக்கள் தவித்தனர். கம்பெனியோ அதிகபட்ச வருமானத்தை பெருக்குவதிலும் சட்டத்திற்கு புறம்பான உப்பு வேரத்தை தடை செய்வதிலும் மும்முரம் காட்டியது. அதுவே சுங்க புதிரவேலி உருவாக காரணமானது. இந்த சுங்கவேலியை தொட்டு அடுத்து சுங்கமுத்திரை வழங்கவும் வரி வாங்கவும் சுங்க அலுவலகங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றை ரோனா சவுக்கி என்று அழைத்தனர். ரோனா என்ற சுங்கம். சுங்கத்துறையில் வேலை பார்த்த உள்ளூர் அதிகாரிகளைப் போல் சீர்கெட்டவர்கள் இந்த அளவிற்கு அரசின் வேறு எந்த சேவையிலும் இருந்ததில்லை என்கிறார். பேப்பர், பேனா, மை ஆகியவற்றுக்கும் செலவை கழித்துவிட்டு மீதி இருந்த சொற்ப தொகையை அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் கடத்தலை தடுக்கும் செலவு செய்து கொண்டனர். காவல் செலவுகளையும் கழித்தால் அவர்களுக்கு சம்பளமே வழங்கப்படவில்லை என்று சொல்லலாம். எனவே அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் சீர்காடான செயல்களில் ஈடுபட்டார்கள். ஒரு முறை சுங்கப்பணிக்கு வந்துவிட்டால் எல்லா நற்குணங்களும் மறைந்துவிடும். அங்கே இருக்கும் காலத்தில் எவ்வளவு சுருட்டலாம் என்பதே அவர்கள் குறிக்கோளாகியது. சுங்க அதிகாரிகள் போலியான வழக்குகளை ஜோடித்து பணத்தை வசூலித்தும் இருக்கிறார்கள். முதலாவது, குடிமக்கள் வீட்டில் உப்பை தூவிவிட்டு அவர்கள் உப்பு தயாரிக்கிறார்கள் என்று அவர்களை கைது செய்வது. சாட்சிக்கு அங்கிருந்து உப்பு கலங்களை பயன்படுத்துவது. 2வது, 100-150 பேராக குடியிருப்புக்குள் நுழைந்து ஆண் பெண் என வந்திருக்கும் அனைவரையும் கைது செய்வது, பெண்களை இழிவுபடுத்துவது. 3வது, உப்புக்கான சோதனை என்று குடியானவர்களின் உடைமைகளை பெறுவது. பரந்துபட்ட பிரிட்டானிய இந்தியாவில் உப்பு வரி சதவிகிதம் சமம் இல்லாமல் இருந்தது. 1869 தென் வங்கத்தில் உப்பு வரி ஆண்டுக்கு $3.25 என்றால் மதராஸிலும் பாம்பேயிலும் அது வெறும் $2 இருந்தன. அது மட்டுமல்ல, நீண்ட உப்பு வேலி எனும் உயிர்வேலி இந்திய பகுதிக்குள்ளே மத்திய இந்திய பகுதிக்குள்ளே அடங்கி போயிற்று. அது பெரிதும் பாதித்த இடம் வங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற பகுதிகளில் அது போன்ற வேலி அமைக்கப்படவில்லை என்பதனால் அனைவருக்கும் தெரியாமலே போயிருக்கலாம். 1876-78 காலகட்டத்தில் இன்னொரு பஞ்சம் இந்தியாவில் நிகழ்ந்தது. மதராஸ், பம்பாய் மாகாணங்கள் உட்பட்ட தென்னிந்தியா முழுக்க அது கோர தாண்டவம் ஆடியது. ஆங்கிலேயர் ஆண்ட பகுதிகளில் மட்டும் குறைந்தது 6.5 லட்சம் பேர் மாண்டனர். பெருமளவில் நிலங்கள் தரிசாயின. அவற்றிற்கான நிலவரி வசூலிக்கப்பட முடியாது போனது. சர் ஜான் ஸ்ட்ராச்சி தலைமையில் இந்திய வரிகள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர் நீண்ட காலமாக சுங்கவெளியை எதிர்த்து வந்தவர். 1876 அரசு நடவடிக்கை எடுத்தது. வங்கத்தில் உப்பு வரி சற்று குறைக்கப்பட்டும் மദ്രാஸ், பாம்பே மாகாணங்களில் சற்று உயர்த்தப்படவும் செய்தன. அதனால் வங்கம் மற்ற மாகாணங்களின் இடையே இருந்த வரி வித்தியாசம் பெருமளவில் குறைந்தது. அதனாலேயே உப்பு கடத்தல் லாபகரமான தொழிலாக இல்லாமல் போனது. அதனால் சுங்கவேலியின் தேவையில்லாமல் போனது. 1879 ஏப்ரல் 1 அன்று சுங்க எல்லை கைவிடப்பட்டது. இது 1879. பிற்காலத்துல 1930களில் உப்பு வரி மேலும் குறைந்தது என்பது உண்மை. அப்போது மவுண்டுக்கு $1 இருந்தது. சுங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் முன்பு மாதத்திற்கு $3 இருந்த விவசாய கூலியும் இப்போது $12 ஆகிவிட்டது. வரிச்சுமையில் முன்பு இருந்ததை விட 10 மடங்கு குறைந்திருந்தது. தேசிய விடுதலை போராட்டத்தில் காந்திஜி உப்பு வரியை ஆங்கிலேய எதிர்ப்புக்கான ஒரு பிரச்சனையாக முன்னெடுத்த போது அது இயல்பான தெரிவாக இல்லை. தேசிய காங்கிரஸில் இருந்த பிறர் நிலவரியை கட்டாமல் இருப்பது, டில்லிக்கு அனுபவிப்பது அல்லது இணையான ஒரு மாற்று அரசாங்கத்தை அமைப்பது போன்ற பிரபலமான போராட்டங்களை முன்னெடுக்க விரும்பினர் அவங்கெல்லாம். ஆனால் உப்பு வரி என்பது அதன் இயல்பிலேயே அநீதியாகும், அரசால் காரணம் சொல்ல முடியாத ஒன்றாகும் இல்லையா என்று காந்திஜி சொன்னார். ஆற்றுக்கும் நீருக்கும் அடுத்து உப்பை அதிகமான முக்கியமான அடிப்படை தேவையாக கொள்ள வேண்டும்.
ஏழைகளுக்கான ஒரே சுவையூட்டி அதுதான். அதுவே கால்நடைகளும் உப்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்றார். அதை வைத்துத்தான் உப்பு வரி நீக்கப்படும் என்று காந்தி நம்பி இருந்தார். ஆனால் ஒரு சிறிய சலுகை தான் கிடைத்தது. உப்பு தயாரிக்கும் பகுதியில் இருந்தவர்கள் சொந்த தேவைக்கு உப்பு தயாரிக்க அனுமதிக்கப்பட்டனர். இருந்தாலும் உப்பு சத்தியாகிரகம் தந்த மனதைரியமும் வன்முறையற்ற போராட்டங்களுக்கு கிடைத்த பேராதரவும் இந்திய அரசியலை மாற்றி அமைத்தன. ஆனால் உப்பு வரியோ மேலும் 15 வருடங்களுக்கு வசூலிக்கப்பட்டது. 1946 செப்டம்பர் மாதம் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து ஆட்சி மாற்றத்துக்காக அமைக்கப்பட்ட இடைக்கால அரசு பதவியேற்றது. அது காந்தியின் வாராந்திர மௌன விரத நாளாக இருந்தால் அவர் பேச விரும்பவில்லை. புதிய அமைச்சர்களிடம் உப்பு வரியை நீக்கும்படி அவர் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக இது ஆங்கிலேயர் கிளம்பி செல்வதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு, அதாவது 1947 பிப்ரவரி 28 அன்று உப்பு வரி முழுவதும் நீக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை முடிக்கிறார். இது வரைக்கும் இந்த உப்பு விலையை பத்தி பேசிட்டோம். இனிமேல் அவர் பயணக்குறிப்பு பேசணும், அது டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாவே சொல்றேன் நான். இந்த 1879 கைவிடப்பட்ட புதர்வெளியை தேடி, அதாவது 117 வருடங்கள் கழித்து அதன் எச்சங்களை தேடி இந்தியா செல்ல விரும்பினார் நமது ராய். அவர் தேடல் வெற்றி அடைந்ததா அப்படிங்கிறதா. 1996 செப்டம்பர் இறுதியில் டெல்லி பயணம். ஆய்வு தேடலுக்கு முன்னால் ஒரு சுற்றுலா. இங்க பாம்பே போனாரு. பாம்பே ஏர்போர்ட்ல அவர் ஆட்டோக்காரன் பெட்டி எப்படிங்க போனது, அங்க தாராவில உள்ள சேரிகள் வழியா கூட்டு போனது, அதெல்லாம் ரொம்ப சுவையா சொல்லியிருக்காரு. தென் மைசூர் போறாரு. மைசூர்ல இருந்து டெல்லிக்கு போறாரு. அவர் மனசெல்லாம் முதல்ல அவருக்கு தெரிஞ்ச ஒரே இடம் ஜலன் மாவட்டம். அங்க இருக்கிற ஒரு சுங்கவேலி. தில்லி கான்பூர் சதாப்தி ரயிலில் தீதி, அதாவது அவரோட தோழி, அவங்களோட அம்மா மற்றும் மருமகன் சந்தோஷ் ஆகியோருடன் செல்கிறார். அந்த இந்த பிரயாணத்தை அவர் கூர்ந்து கவனித்து அதை பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நிறைய தொழிலதிபர்கள் போன சதாப்தி ட்ரெயின், நிறைய தொழிலதிபர்கள் செல்போனில் சத்தமாக பேசிக்கொண்டு வந்தது சொல்றாரு காதுபட. இவருக்கு பின்னால் அமர்ந்திருந்தவங்க இவர் காதுபட சொல்றாங்க. ரயிலில் வழங்கப்பட்ட காலை உணவை பிரிட்டிஷ் ஏர்பஸ் உணவுடன் ஒப்பிட்டு பேசினாங்க. இவர் பிரிட்டிஷ் எப்படி தெரிஞ்சாங்க தெரியல, அதெல்லாம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அவர். ராயுடன் பயணத்தில் வந்தவர்கள் முதலில் உயர்தர வகுப்பில் பிரயாணம் செய்த பிரமிப்பில் இருந்து மீளாதிருந்தனர் என்று எழுதுகிறார். அதுக்கு நேர்மாறாக கான்பூர்ல இறங்கியவுடன் ஒரு லோக்கல் ட்ரெயினில் 25 கிலோமீட்டர் பயணம். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் முழுக்க குப்பை குளமா இருந்து என்னெல்லாம் இருந்து எழுதியிருக்கு. அது ஒரு சுவை. அதன் பின்னர் ஒரு 3 சக்கர டெம்போ டப்பா வண்டியில் பயணம் போகிறார். உள்ளே எட்டி பார்த்தால் எண்ணிலடங்கா பெண்மணிகள் தங்கள் சேலைகளின் ஓரங்களை முகத்தின் மேல் இழுத்து விட்டுக் கொண்டனர் என்று நகைச்சுவையாக சொல்கிறார். அவர் சென்று தங்க வேண்டிய கிராமத்தில் கிடைத்த எளிமையான உணவையும் இரவில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளையும் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சென்டென்ஸ் சொல்றார். கூட வந்த சந்தோஷம் நானும் 2 தார்ப்பாய்களை திறந்த விராந்தாவில் விரித்து படுத்துக் கொண்டோம். அருகே கட்டப்பட்டிருந்த எருமை ஒன்று பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தது அப்படின்னு எழுதுறார். கிராமத்து தெருக்கள், அதில் நெருக்கமாக கட்டப்பட்ட வீடுகள், அவற்றில் முற்றத்தில் கட்டப்பட்டிருந்த கால்நடைகள், டிஷர்ட் அணிந்த சிறுமிகள், வண்ணமயமான ஆடைகள் அணிந்திருந்த ஆடைகள் எல்லாம் அவரது பார்வையில் பட்டியல் நிற்கிறது. புதவெளியை தேடி கிளம்பும் போது அவரது அனுபவத்திலும் சுவாரஸ்யம் இருக்கிறது. காலை உணவாக பக்கோடா, எருமை தயிர் சாப்பிட்டு கிளம்புறாங்க. வண்டி புறப்படுவதற்கு முன்னால் தீதியின் அம்மா அவர்கள் மீது துளசி தீர்த்தம் தெளித்து வழி அனுப்புவது, அதையும் குறிப்பிடுறார். ஜலான் எனும் கிராமத்தில் பயணிக்கின்றனர். வரைபடத்தின்படி அவர்கள் சென்ற இடத்திற்கு அருகாமையிலேயே புதர்வேலி இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக புதர்களோ மரங்களோ எதுவுமே தென்படவில்லை. கிராமத்துக்காரர்களுக்கு அதை பற்றி தகவலும் எதுவும் இல்லை. அங்கிருந்து ஜகமாப்பூர் என்ற ஒரு பழைய முகலாய கோட்டை கண்டதுடன் தேர்தல் வேட்டை தோல்வியில் முடிகிறது. இன்னமும் தெளிவான வரைபடம் தேவை என்று அவருக்கு தோன்றுகிறது. தாய்நாட்டிற்கு கிளம்புவதற்கு முன்னால் ஜான்சிக்கு சென்று அங்கிருந்து கோட்டையின் மேலிருந்து பார்த்தால் புதர்வேலி தென்படலாம் என்று ஜான்சிக்கு புறப்படுகிறார். கிராமத்தில் கிளம்புவதற்கு முன்னால் தன் கூட வந்தவர்களே ஒரு காலை விருந்துக்கு அழைத்துச் சென்ற நகைச்சுவாக விவரிக்கிறார். கூட இருந்த இளைஞர்கள் சர்க்கரை சுருளான ஜிலேபிகளை மலையளவு உண்டனர் அப்படிங்கிறார். ஜான்சி கோட்டைக்கு போறாரு. அங்கேயிருந்து மேலன்னு பார்த்தா கிளாரிட்டி இல்ல. மேகக்கூட்டங்கள் விலகும் போது தொலைதூரம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் எதிர்பார்க்கும் புதல்வேலின் எச்சங்கள் எதுவும் இல்லை. அங்க இருந்து ஜான்சி ராணி தன்னோட தத்து பிள்ளையோட 40 அடி உயரத்துல கீழே குதிரையில தப்பிச்சு இடம் கண்டு ஒரு போர்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணா, இப்ப திருப்பி லண்டன் போயாகணும். இன்னும் புதிய தகவல்களுடன் புதிய தெளிவான படங்களுடன் அடுத்த வருடம் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். 1997, இப்ப 96, 97. இம்முறை தேடுதலில் 1807 வரையப்பட்ட ஜலான் மாவட்டத்தின் மேப் கிடைக்கிறது. அது சுங்கவேலி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப ஜலான் மாவட்டத்தில் இப்ப கிடைச்ச ஒரு படத்துல கிடைக்குது. அதன் அருகில் எழுதப்பட்டிருந்த இந்தி வார்த்தை பெர்மத் லைன் என்று அறிந்து கொள்கிறார். பெர்மத் என்பது ஆங்கிலத்தில் பிரமிட் அல்லவா? எனவே அதுதான் சுங்கவேலி என்று அவருக்கு தெளிவாயிற்று. குறிசொற்களை, அதாவது இண்டெக்ஸ் வேர்டை வச்சு கணிதங்களில் பெரும் சிக்கலான அனுபவங்களை அவர் பதிவு செய்திருக்கார். இந்தியா, உப்பு வரி, சுங்கம் போன்ற வார்த்தைகளின் கலப்புகளை உருவாக்கி தேடி பார்த்து ஒன்று கிடைக்கவில்லை.
அவருக்கு பெரிதும் தொந்தரவு கொடுத்த வார்த்தை கஸ்டம்ஸ் என்கிறார். ஏனென்றால் சுங்கம் என்ற வார்த்தை தவிர சம்பிரதாயம், பழக்க வழக்கங்கள் என்கிற வார்த்தைகளை வைத்து பல 100 சமூகவியல் மத நூல்களின் பட்டியல் கிடைத்தது என்கிறார். குதிரைவேலியின் அருகில் இருந்த அவர் அதன் மேல் இருந்த அவர் தீரா காதலை அவர் நண்பர்களும் சக ஊழியர்களும் கிண்டலிக்கின்றனர். அவர் கவலையே படவில்லை. மெய்வருத்தம் வாரார் பசினோக்கார் கண் துஞ்சார், அந்த மாதிரி அவர் வந்து கருமமே கண்ணநாயகரா இருந்தார். 1997 ஏப்ரல் மாதத்தில் ராயல் ஜியோகிராபி சொசைட்டியில் அவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவில் 3 மாவட்டங்களின் வரைபடங்கள் கிடைக்கின்றன. அவை சுங்கவேலியுடன் தொடர்புடையவை. சவுக்கர் மாவட்டம், ஹோசங்காபாத், கூடவே ஆக்ராவின் மிகப்பெரிய வரைபடம். அதில் மரம் போல ஒரு சின்னம் வரையப்பட்டு பழைய சுங்க எல்லை என்று எழுதியிருந்ததை கண்டுபிடித்து அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அதை அவர் போட்டோ காப்பி எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து இன்னும் எக்யூப்டா போறாரு இந்தியாவுக்கு. மேனுவல் ஆஃப் மேப் ரீடிங் அதை பத்தி ஒண்ணு, ஒரு பழைய பிரிஸ்மேட்டிக் காம்பாஸ், ஒரு பழைய ராணுவ ஒளிக்கதிர் வழிகாட்டி, தவிர கூடவே ஒரு ஜிபிஎஸ். அது ஸ்கிரீன்ல வந்து கோஆர்டினேட்ஸ் போட்டோம்னா அது வந்து போற தூரத்தை எவ்வளவு தூரம் இருக்கு சொல்லவும் போகும் வழி காட்டும். இதை வச்சுட்டு லண்டன்லயே அதை வச்சு ஒத்திகை பார்த்து கிளம்புறாரு. மேக்ஸ் கூப்பர் என்பவர் புதர்களின் வயதை கணக்கிடுவதை பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாராம். புதர்களில் முதலில் இருந்தவையோட கூடுதல் வகை செடிகள் எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை நூற்றாண்டு வயது உள்ளவை அப்படின்னு படிச்சு அவர் அப்ளை பண்ணி பாக்குறாரு. ஆனால் அது இந்தியாவில் உள்ள புதர்களுக்கு பொருந்தி வருமா அப்படிங்கிற யோசனை அவருக்கு இருக்கு. இந்த முறை ஆக்ரா பயணம். ஆனா இது ஒரு கஷ்டம் இருக்கு. பிற வயல்களில் வரைபடமும் ஜிபிஎஸ் கையில வச்சுட்டு போறது சந்தேகத்துக்கு இடம் தர மாதிரி இருக்கு. ஏன்னா 1975 அளவுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஒரு லாட்வியன் ரெஜிஸ்டர்டு ஏர்கிராஃப்ட் புருலியா டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது, வெஸ்ட் பெங்கால்ல டிராப் பண்ணாங்க இல்லையா. அப்ப அந்த பைலட்னா அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் பிரிட்டிஷ் நேஷனல். அந்த மொத்தம் 5 பேர், மொத்தம் 6 பேர் அந்த குரூல. 5 பேர் லாட்வியன் நேஷனல், மொத்தம் வந்து பிரிட்டிஷ். இந்த பிரச்சனை நம்ம ஜெயிச்சு சொல்ல நம்ம அடைக்கிறவங்க பயப்படுறாரு. அப்போ வந்து தீதி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை வச்சுட்டு பாக்குறாரு. ஆக்ராவுக்கு அருகே 6 மைல் தெற்கே ஜக்கோடா என்ற கிராமத்தை வந்து அடைகின்றனர். அங்குதான் தில்லி பகுதியின் புதர்வேலி ஆக்ரா கால்வாயை சந்திக்கிறது. செல்லும் வழியை தேடி பார்க்கையில் புதர்கள் எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. செங்கல் சாலை, மழைநீர் வாய்க்கால் எல்லாம் கிராம வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் மருத்துவ நிலையமோ தபால் நிலையமோ மின்சார வசதியோ எதுவும் இல்லை என்று எழுதுகிறார். சுதந்திர இந்தியாவின் நிலைமையை உரத்து சொல்லாமல் சொல்கிறார். ஜிபிஎஸ் மூலம் சுங்க இல்லை என்று குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு வந்து பார்க்கிறார். அங்கு இருந்ததோ ஒரு பழைய பாலம். ஆனால் அதன் கைப்பிடிச்சுவரில் ஜக்கோடா 1873 என்று எழுதியிருக்கிறது. அது சுங்கவெளியின் காலம். ஆனாலும் புதற்கான மிச்ச அடையாளங்கள் எதுவும் இல்லை. அங்கிருந்து புறப்பட்டு பதேஹாத் பாத்ங்கிற போறார். அங்கேயும் பூஜ்யம் தான். அது போன்ற பல இடங்களை தேடுகிறார். அங்கிருந்து திருப்பி சுற்றுலா போயிட்டு வர்றாரு. திருப்பி மறுபடியும் ஜான்சி வர்றாரு. ஜான்சி வந்து ஓர்ச்சாங்கிற கிராமத்துக்கு போறேங்கிறார். அங்க அந்த அவர் சாமந்தி மாலையிட்ட ஆங்கில பயணிகளை தவிர்த்தேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல கைலார்ங்கிற இடத்துக்கு போகும்போது பஸ்ல அவரை பார்த்து இந்த பஸ் கஜுராவுக்கு தான் போகுதுன்னு அவரை கூட்டு போறாங்க. வழியில இறங்கிறார். அப்போ இன்னொரு இடத்துல வந்து நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு பார்த்தா அந்த இடத்துல பிரபலமான கொள்ளையார். இந்த இடத்துலயும் அவருக்கு வந்து தோல்வியில முடியுது. அவர் என்ன சொல்றாரு, ஐ புட் ஆன் ஆப்டிமிஸ்டிக் கிளாஸ் ஆன் அவர் ஃபெயிலியர்ஸ். எங்கள் தோல்விகள் மீது நம்பிக்கையின் மினுமினுப்பை தூவிக்கொண்டேன் என்று கவிநயத்துடன் சொல்கிறார். 1998 நவம்பர் அவருடைய ரெடிகுலஸ் அப்சஷன், நகைப்புக்குரிய வெறி என்று அவர் குறிப்பிட்டார். என் மூளையில் வேற எதற்கும் இடம் இருக்கவில்லை என்கிறார். இப்ப இந்த தடவை போகும்போது இட்டாவா கிராமத்தின் மாவட்டத்தின் வரைபடத்தை எடுத்துக்கொள்கிறார். அதை எடுத்துக்கிட்டு நேரா ஹைதராபாத் நேஷனல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சிக்கு போய் எனக்கு சேட்டலைட் படங்கள் போல் கொடுங்க, எனக்கு கொடுத்தா எனக்கு வந்து இந்த மரங்களை பார்க்க முடியும், அது ஈஸியா இருக்கும்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து ஒரு பிரைவேட் பிளைன் எடுத்து கூட பார்க்கலாம், பட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சமயத்துல இருக்கக்கூடிய இந்திய அரசியலையும் பற்றி அவர் பேசுகிறார். இப்போ நேஷனல் ரிமோட் ஏஜென்சி வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. அது வந்து அந்த 4 படத்துக்கு வந்து $16,000 ஆகுங்கிறாங்க. அப்படியே விட்டு வந்தார் அவர். போற வழியில ஓம்காரேஸ்வர் கோயில் போறது, அங்க வந்து அகல்யாபாய் ஹோல்கர் சொல்றாரு. அடுத்து அங்கிருந்து இந்தூர்ல இருந்து புலேராவுக்கு ரயிலில் பயணம் செய்து அங்கிருந்து தில்லி புறப்பட வேண்டும். ரயிலில் நடந்த சம்பவம் ஒன்றை சொல்லுகிறார். காவலர்களுடன் பயணம் செய்யப்பட்ட கைவிலங்கிடப்பட்ட கைதி வற்ற அந்த சம்பவம். அது அவன் வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்றான். கையில விலங்கு போட்டிருக்காங்க. அவனுக்கு தப்பிச்சு போயிடுவான்னு பார்த்தா காவலர்கள் வந்து அன்லாக் பண்ணி அனுப்பிச்சு போயிட்டு வாங்கலாம். அவன் அங்கே தப்பிச்சு போயிருக்கனால திருப்பி வந்து கயிறு நீட்டான், கையில விலங்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அது அதிசயமா சொல்றாரு. புலேராவின் அருகில் தான் சம்பர் ஏரி இருக்கிறது, அதை பற்றி சொல்றாரு. அங்கிருந்து ஜான்சில எரிக்குங்கிற கிராமத்துக்கு போறாரு. அங்க தங்கறதுக்கு இடங்கள் எல்லாம் கூட அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு வழி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அந்த எரிக்குங்கிற கிராமத்துக்கு போற வழியில ஒருத்தவங்க ஒரு லேடியை கூட்டு போறாங்க. அவர் தான் அந்த பஞ்சாயத்து தலைவரோட மனைவி.
அப்படி கிடைக்குது அவங்களுக்கு. அடுத்த நாள் அவரை வந்து ஒரு ஒரு ராதேஷம் பூஜாரின்னு ஒரு துறவி அவரை கூட்டு போறாங்க. அவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல எரிச்சு கிராமத்துல இருந்து போற சுங்கவெளி மேல சாலை போட்டாங்க ஏற்கனவே. சாலை இல்லாத பகுதிகளில் விவசாயத்தால் வேலி பெருமளவு அளிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போனதுல ஒரு இலந்தை மரம் ஒன்று தெரிஞ்சது. உடனே ராயன் தலைக்குள்ள பல்ப் எரிஞ்சு, சுங்க குதிரைவேலி பயன்படுத்தப்பட்ட முக்கிய முள்புதிரை மரம் அல்லவா, இப்போது குதிரைவேலிக்கு சாட்சியாக எடுத்துக் கொண்டிருந்தது. கூடவே நிறைய புளிய மரங்கள் இருந்து அங்க ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. திரும்பி வரும்போது நடந்த உரையாடலில் அவருக்கு உதவி செய்த துறவி ஒரு கொள்ளைக்காரர் என்று அவரே சொல்லி தெரிய வந்தது. உடம்பு முழுக்க புல்லட் மார்க்கா காட்டுறாரு. 12 வருஷம் ஜெயில இருந்து மனம் மாறி துறவி அணைங்கிறாரு. இப்போ இட்டாவா கிராமத்துல இருந்து இன்னும் அடுத்து இங்க இட்டாவாக்கு தான் போகணும் அப்படிங்கிறாரு. அது யமுனைக்கும் சம்பலுக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் இட்டாவா மாவட்டம் இருந்தது. சோ சம்பல் பத்தி நம்ம அறிவோம். நமக்கு தெரியும். பெரும் கொள்ளைக்காரரான தௌமான் சிங் பூலன் தேவி வசித்த அந்த பூமி. அங்க கூட அவங்க போன இடத்துல ஹரிபாபாங்கிற ஒரு திருடனை கொள்ளையனை பிடிச்சு கொடுத்து 50,000 இன்னும் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க அங்க. அந்த இடத்தில் 1876 இட்டாவா மாவட்ட வரைபடத்தில் சுங்கவெளி சகநகர் அருகே சென்றதாக காண்பித்தது. ஒரு குதிரை வண்டியை எடுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல அங்க வந்து நாவல் சிங் ஒருத்தர் வராரு. வந்துட்டு, அரே நீ வந்து பர்மத்துல நான் தேடுற அப்படின்னு கேக்குறாரு. கூட ஒரு குண்டையும் போட்டாரு. அது அங்கதான் இருந்தது. 1940 அது மேல ரோடு போட்டாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அட்லீஸ்ட் சுங்கவெளி பற்றி ஒரு தெரிஞ்ச ஒருத்தராவது கிடைக்கிறாரே அப்படிங்கிறாரு. ஆனாலும் தொடர்ந்து கைவிடாமல் அங்கிருந்து பறை என்னும் கிராமத்தில் சென்றால் அங்கேயும் ஏமாற்றமே. இத்தனைக்கும் சம்பல் கொள்ளைக்காரர்கள் பகுதியிலிருந்து உயிருடன் வந்து அவங்களுக்குள்ள ஆச்சரியமாக இருந்தது. ஆற்றின் போக்கில் நடந்து பலிகர் செல்கிறார்கள். அங்க சௌஹான் என்று ஒரு ஓய்வு பெற்ற கல்வி முதல்வரை சந்திக்கின்றனர். சௌஹான் அவர்களின் எல்லையை நோக்கி ஓட்டி சென்று அந்த ஊர் எல்லை கொண்டு இதுதான் பர்மத்திலேன்னு என்று காட்டுறார். பெருமையுடன் காட்டிய தருணம் ராயின் ராயின் நெடுந்தேடல் முடிவடையும் தருணம் அது. கருவேல மரங்கள் கூட்டம் கூட்டமாக உயர்த்தப்பட்ட மணல் மேட்டின் மீது நின்று கொண்டிருந்தன. சில மரங்கள் 20 அடி உயரம் வரை இருந்தன. முள்ளரம்பிய இந்திய இலந்தை புதர்கள் வழியை மறைத்தன. அதுவே சுங்கப்புதிரவேலி என்பதற்கு வேற என்ன அத்தாட்சி வேண்டும்? அப்போது இருந்த காவலாளிகள் ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு ஒரு செய்தியை அங்கிருந்து ஜான்சிக்கு அனுப்பிவிட முடியும் என்ற அளவில் அவர்கள் அருகருகில் நியமிக்கப்பட்டிருந்தனர் என்கிற அந்த ப்ரொஃபசர் சொல்றார் சௌஹான்ஜி. இதுவரை ராய் கண்டதே நிறைவாக இருந்தது. இனிமேலும் வேலியை தேண்டி அலைய வேண்டாம் என்று முடிவு செய்கிறார். இந்த தேடல் இத்துடன் நிறைவடைந்தது என்று முடிக்கிறார். இந்த நூலை பிடித்ததும் நமக்கு ஒரு கேள்வி எழுவது நிஜம். ஃபைனல் சார், இது லாஸ்ட் பீஸ். இந்த நூலை படித்தது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுவது நிஜம். இன்றைய அரசியல்வாதிகள் அதிகாரத்தை பிடித்து அடித்த கொள்ளை எவ்வளவு? இன்றைய அரசியல்வாதிகள் நவீன கால ராபர்ட் கிளைவ்களாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் போல இருப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. வரி விதிப்பு என்பதில் கூட மக்களை இந்த வரி விதிப்பு எப்படி சாதாரண மக்களை பாதிக்கும் என்பதை அறியாது மக்களை வாட்டும் நிலையில் வரி விதிப்பது நடக்கத்தான் செய்கிறது. நிர்வாக சீர்திருத்தம் கூறி என்று சந்தைக்கு லாபம் சம்பாதிப்பதில் நிர்வாகம் செய்யப்படுகிறதே அன்றி சாதாரண மனிதனின் வாழ்க்கையை செம்மைப்படுத்த நிர்வாகம் சீர் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியை கேட்க வைக்கிறது நூலை படிக்கும் போது என்று பழனித்துறை என்பவர், அதாவது பேராசிரியர் காந்தி கிராமியத்துல வந்து அந்த ஆராய்ச்சியிற்கு தலைவராக இருந்தவர் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கே தெரியும் உங்களிடம் மேல் பல தகவலை சொல்லவில்லை என்று மேலாண்மை கருது நான். ஆனா இது எழுதினே கம்மி பண்ணிட்டேன். ராய் எழுதின மற்ற புத்தகங்கள் என்னன்னா, த தெஃப்ட் ஆஃப் இந்தியா, த யூரோப்பியன் கான்குவெஸ்ட் ஆஃப் இந்தியா 1498 to 1765, த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒய்ஃப், அடுத்தது எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டீ, அவுட்லா, இந்தியாஸ் பேண்டிட் குவீன் அண்ட் மீ, டீ, அடிக்ஷன், எக்ஸ்பிளாய்டேஷன் இன் எம்பையர் அண்ட் த ஃப்ரீலேண்டர். வாய்ப்பு தந்த எல்லாம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஹரிஹரன். ஒரு ஒரு திடுக்கிடுமான ஒரு சம்பவமா தான் இருக்கு இந்த உப்பு வேலிங்கிற கான்செப்ட். இது எப்படி அது பின்னாடி மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்கும் தண்டி யாத்திரைக்கும் ஏற்பாடு செய்தார் என்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த உப்பு வந்து குஜராத்ல இருந்து தான் மெயினா போயிட்டு இருந்திருக்கு. குஜராத் தான் நம்பர் 1 ப்ரொடியூசர் ஆஃப் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு அதுல வரும். கரெக்ட். அந்த மாதிரி அந்த உப்புங்கிறது மனிதனுக்கு தேவையான ஒண்ணு. உப்பும் தீப்பெட்டியும் சொல்லுவாங்க. அந்த தீப்பெட்டியும் உப்புக்கு 2க்கும் வரி ஏத்தினாங்கன்னா அந்த வரி வந்து நிச்சயமா காமன் சாதாரண மக்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு இதை பத்தி விளக்கமா சொன்னீங்க. இதை ஒரு நல்ல ஒரு சினிமாவா கூட எடுத்திருக்கலாம். லகான் மாதிரி ஒரு மூவி எடுத்தவங்க இதை ஒரு உப்பு வேலிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் மாதிரி தெரியுது. நம்ம எவ்வளவு அட்டுழியங்கள் பண்ணியிருக்காங்க. ராபர்ட் கிளைவ் நீங்க சொன்னீங்க, கரெக்ட். அந்த ஆள் கொள்ளையடிச்சு போய் கடைசியில இதுல இங்கிலாந்து போய் அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டு அவர்கிட்ட கொடுத்த பதவி எல்லாமே பறிச்சுட்டாங்க அவங்க. அந்த மாதிரி நடந்தது. ராபர்ட் கிளைவனுடைய இவ்வளவு நம்பர் 1 இவனா இருந்தாரு இங்க.
அந்த மாதிரி வாரன் ஹேஸ்டிங்ஸ் மாதிரி எல்லாருமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அவங்களுடைய இது வந்து கம்பெனிக்கு லாபம் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் லாபம். நீங்க கரெக்டா சொன்னீங்க. கடைசியில எப்படி எல்லாருமே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நடக்கிற ஊழலோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னதா கூட தான் இருக்கலாம். ஆனா ஆமா. இப்போ வந்து நம்ம தாங்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து பணக்காரங்கள்ட்ட தான் கொள்ளையடிக்கிறாங்க. ஏழைகள்ட்ட அதிகமா வரிங்கிற வரியில அதிகமா வர்றதில்ல. டாஸ்மார்க் ஒண்ணு தான் இருக்கு இங்க நம்மகிட்ட. இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் நீங்க சொன்னீங்க. மகிழ்ச்சியா இருந்தது. இதை பற்றி நான் வந்து நம்ம இந்திரநீலன் சுரேஷ் ஒரு வார்த்தை சொல்லட்டும். அடுத்தது டாக்டர் பாஸ்கர் அந்த உப்பினுடைய தேவையை பற்றி சொல்லட்டும். அதோட நிறைவு செய்யலாம். சார் இந்திரநீலன் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம் சார். ஹரியோட உரை வந்து ரொம்ப பிரமாதமான உரை, ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் உண்மையாவே குவிகம் அளவில் தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது நிறைய படித்து நிறைய குறிப்பெடுத்து அற்புதமாக பண்ணார். நம்ம சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த உப்பு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உப்பு விலை ஏறுனா பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த உப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்முடைய வாழ்க்கையில. ஹரி வந்து சேரிங் கிராஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த சேரிங் கிராஸ் தான் யூகேயோட 0 பாயிண்ட். நம்ம எப்படி ஃபோர்ட்ல இருந்து நம்ம மெட்ராஸ் அளவு எடுப்போமோ அது மாதிரி சேரிங் கிராஸ்ல இருந்து தான் எங்க இருந்து எத்தனை மைல் அப்படிங்கிற அளவு. பக்கத்துல ட்ரஃபால்கர் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்கு நடக்கிற இடத்துல. ஸோ அங்கிருந்து தான் அளவு இருக்கும். அதே மாதிரி இந்த சேரிங் கிராஸ் மாதிரி ஊட்டியில உதகமண்டலத்துல ஒரு சேரிங் கிராஸ் இருக்கு. அது வந்து அங்க இருக்கிற இதோட ரிப்ளிகா ஆஃப் ஃபவுண்டன். அந்த ஃபவுண்டன் அப்படியே ரிப்ளிகா பண்ணி இங்க வச்சிருந்தாங்க. கமிங் டு இந்த இது ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கோட் பண்ணும்போது நிறைய சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துனே வந்தீங்க. அதில் அந்த ரோம்ல வந்து உப்பு வரி விதிக்கிறது, இந்த சலரியன்ல இருந்து சேலரிங்கிற வார்த்தை வந்தது, அதெல்லாம் போற போக்கில் ரொம்ப முக்கியமான விஷயத்த அலட்சியமா சொல்லிட்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால பார்த்தோன்னா ஒரு நல்ல நிலத்தை வந்து கலர் நிலமாக மாற்றி இந்த வேலி கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது இட் வாஸ் சோ பெயின்ஃபுல். இந்த இதெல்லாம் பள்ளி பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் அந்த சுதந்திரத்தோட உழைப்பு, அந்த விடுதலைக்கான வலி தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த குவியத்துக்கு நன்றி. மியூட்ல இருக்கேன் சார். மியூட்ல இருக்கேன். மன்னிக்கணும், இருமல் வந்ததுனால மியூட் பண்ணேன். இதை பற்றி நிறைய நண்பர்கள், நிறைய பெரிய எழுத்தாளர்கள், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. நம்ம இவங்க சித்ரா பாலசுப்ரமணியம் ஒரு புக்கு கூட எழுதியிருக்காங்க உப்பு பற்றி, சத்தியாகிரகத்தை பற்றி. மெயினாக அவங்க தண்டி யாத்திரையை பற்றி எழுதும்போது ஒரு முன்னுரையாக இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மீட்டிங்கில் பேசின போது கேட்டுருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம ராஜாமணி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. சார் ஒரு நிமிடம் உங்களுக்காக அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்த புத்தகத்தை நானும் படிச்சிருக்கேன். இதே சித்ரா பாலசுப்ரமணியம் புத்தகத்தை பத்தியும் ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கேன். இதுல ஒண்ணுதான் 30% மேல அவங்களுடைய வருமானம் வந்து உப்பில் இருந்து வந்ததா இது பண்ணாரு. காந்தி இந்த உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுக்கும் போது காந்தியை தவிர யாருமே முதலில் அதை பெருசா எடுத்துக்கல, ஒண்ணுமே பண்ணல. அதன் பிறகு அதுக்கு ஓரளவுக்கு உடனே அதை புரிந்து கொண்டது இந்தியாவில் வந்து ராஜாஜி தான். இந்தியாவில் இருந்த கம்யூனிஸ்டுகள் அந்த காலத்துல இருந்தவங்களும் அதை ரொம்ப கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லாத மாதிரி கேவலம் சொல்லுவேன் ஒரு குறைவாக மதிப்பிட்டு பேசிய பொழுது ஸ்டாலினே கூப்பிட்டு அது மிகப்பெரிய ஆயுதம், தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள்னு சொன்னதாக ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய தகவல் வரும். நல்ல பிரசன்டேஷன், அருமையான புக்கு. நானும் இதை படித்திருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. ராஜாமணி ஸ்வீடன்ல இருந்து பேசுகிறார். அவர் குரலை கேட்பது தாடியோட கேட்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப நல்ல லுக்கு கிடைக்குது. சார் டாக்டர், உங்களுடைய நிறைவான இதை பற்றி ஒரு நிமிடம். வணக்கம். ஒரு ஆராய்ச்சி அல்லது ஒரு ரிசர்ச் பண்ண புத்தகத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அது இப்படிதான் 3ஆ டிவைட் பண்ணி அழகா பேசினாரு. ரொம்ப பிரமாதம். அதாவது முதல்ல உப்பு வரி தான் எதனால எப்படி கொள்ளடிச்சாங்கிற சொல்லும் போதே மனசு கொதிக்குது. அதுக்கு அடுத்தது அதுக்கான வேலி, எப்படி உப்புக்காக இவ்வளவு பேரை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு. நான் ஒரு மீட்டிங்ல சொல்லும் போது பேசிட்டு இருக்கும்போது, பேர் வேண்டாம், ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து பிரிட்டிஷார் நம்ம கொடுத்த பல விஷயங்கள், ரயில்வே அது இதெல்லாம் அதை மெயின்டைன் கூட பண்ண முடியல நம்மளால, அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு போது அவர் சொன்னார், உங்களுக்கு சரியா தெரியல, பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டில் செல்வங்களை எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா. அப்ப எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் என்ன இப்படி சொல்றான்னு சொல்லி படிக்கும்போது இப்போ இந்த உப்பு, சாதாரண உப்பிலிருந்து எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது,
ஒரு அரசு ஒரு தனி மனிதன் இந்த வகையில் அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல். இது அதுக்காக தான் அந்த உப்புச்ச தியாகம் வந்ததுங்கிற போது இந்த புத்தகத்தை வாங்கி அவசியம் படிக்கணும்னு வேலிட் பாயிண்ட்ஸ் சொன்னது. இந்திரன் இது வந்து பள்ளிக்கூடங்களை பாட புத்தகம் வைக்கணும்னு. ஒரு மருத்துவனாக சோடியம் குளோரைடு உப்போட எசென்சியல் பற்றி சொல்லணும்னு சுந்தரராஜன் எதிர்பார்த்து சொன்னார். உப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதிகமா போச்சுனாலும் கெடுதல். பிளட்ல வந்து ஒரு வாரத்துல 3 பேராவது நான் பாக்குறேன் 60-70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உப்பு கம்மியா போய் மயக்கமா வருவாங்க. வந்தவொடனே உங்களுக்கு அந்த சோடியம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நம்ம கொடுக்கணும். இப்ப ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்க உடனே ரெக்கவர் வளருவாங்க, மயக்கமா இருப்பாங்க, தப்பு தப்பா பேசுவாங்க. கொடுத்தவொடனே உப்பு கொடுத்தவொடனே ஒரு அந்த உப்பு லெவல் ஏறின உடனே சரியாயிடுவாங்க. அது கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும், அது மாதிரி பிரெயின்ல ப்ராப்ளம் அதுக்கு நிறைய. அது வந்து மெடிக்கல் சம்பந்தமா நிறைய இருக்கு. ஆனா உப்பு எசென்ஷியல். நார்மல் மக்களுக்கு உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த உப்பு ஒரு எசென்ஷியல் திங். அதுக்கு போய் வரி போட்டாங்க அப்படின்னா நீ சாப்பாட்டுக்கே வரி போடுற, நீ தினம் சாப்பிடுற சாப்பாட்டுக்கே வரிடாங்கிற மாதிரி எவ்வளவு கொடுமையான விஷயம். மிக சுவாரஸ்யமாக நிறைய ஃபேக்ட்ஸ் இருந்தது இந்த உரையில. அதனால எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது, பேரு வருஷங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு கோஜன்ட்டு அழகா இது எப்படி வந்தது, இந்த வேலி, இந்த உப்பு வரியை பத்தி என்ன, உப்பு எவ்வளவு, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அவருடைய பயணங்களும் நடுவில் இந்த பயணத்தையும் சேர்த்து இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இதை முடிச்சிருக்க முடியும் உங்களால. அந்தந்த அது ஈவெண்ட் இல்ல சொல்லும்போது அந்த ஃப்ளோ வந்து கட் ஆயிடும். அவர் அப்படித்தான் கொடுத்துருக்காரு. ம், உப்பு வரியை சொல்லுவாரு, ஆக்ரா ட்ரிப் பத்தி சொல்லுவாரு, திருப்பி உப்பு வரியை கண்டினியூ பண்ணுவாரு. அப்படி சொன்னா மக்களுக்கு ஆமா. வந்து அதை பேசும்போது அதனால தெரியாது. அது ஒரு ஒரு கதை சொல்வது போல இருக்கும். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைச்சேன்னா ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். நம்மளாம் ராபர்ட் கிளைவ்ல பத்தி படிச்சிருக்கோம். அவங்களுடைய அதர் சைட் ஆஃப் ராபர்ட் கிளைவ் வார்னிஸ்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும். சரித்திர ஆய்வுகளுடன் கூடிய தரவுகளுடன். அது வந்து ஒரு பிரிட்டிஷரே எழுதியிருக்கான் அப்படிங்கும்போது அதுக்கு நிச்சயமா கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இந்த புத்தகத்தை வந்து செலக்ட் பண்ணி அதை பேசணும்னு டிசைட் பண்ணது ஹரிஹரனுக்கு ஒரு வாழ்த்து. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குயிகம் சுந்தரராஜன் சாருக்கும் நன்றி. கிருபானந்தன் சாருக்கும் ஒரு வாழ்த்து. ஏன்னா எப்போ இலக்கியம் தான் பேசணும். இதுவும் ஒரு வரலாற்று இலக்கியம் தான். இது கூட இதுக்கு பின்னால் இருக்கும் வேதனைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இந்த புக்கை எல்லாம் எனக்கு படிக்கணும்னு இப்ப ஆசை வந்திருக்கு. நான் அடுத்த ஹரிஹரன் டக்கு போடுவேன். அந்த புக்கை தரேன்னு சொல்லியிருக்காரு அவர். அதை கொடுத்தோன்னா அதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இது எனக்கு பேசி இந்த அப்படியே ஒரு ரிவ்யூவா குயிகம்ல எழுதுங்க. நிறைய பேருக்கு போகணும். அந்த புக் ரிவ்யூ மாதிரி ஒரு 2 பக்கத்துல எழுதினீங்கன்னா அது எல்லாரும் படிப்பாங்க. ரொம்ப எவ்வளவு பேர் வரல இது இன்னைக்கு. ஆக்சுவலா இது 40 பக்கம் எழுதியிருக்கேன் அதை சொல்றதுக்கு. ஆமா, இது எனக்கு அவ்வளவு பக்கம் எழுதினா குயிகம் தாங்காது. அது குறைச்சு அது அது 2 பக்கம் குறைச்சு எப்படி ஆகுறேன் யோசிக்கிறேன். நம்ம அதை குறைச்சு அதை அழகா எழுதுங்க. வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு நன்றி. வரலாற்று ஆவணத்தை பற்றின ஒரு உரை. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. 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 நன்றி டாக்டர். நல்ல ஒரு டெசர்டேஷன் மாதிரி இருந்தது. ஒரு பிஹெச்டிக்கோ அல்லது எம்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி தான் இருந்து அதை தான் அழகா ப்ரெசென்ட் பண்ணாரு நம்ம ஹரிஹரன். நன்றி. அடுத்த வாரம் என்ன நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டு நம்ம சொல்லவடைக்கு செல்வோம். அடுத்த வாரம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு குவிஸ். நம்ம நண்பர்கள் அனைவரும் தயாரா வாங்க. சாய் கோவிந்தன் அவருடைய டீம் வழங்க போகின்ற வினாடி வினா என்று சொல்லப்படுகின்ற சொல் விளையாட்டு எல்லாத்துக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எப்படி இருக்குங்கிற ஃபார்மேட் எல்லாங்கிறமே நாளைக்கு அடுத்த வாரம் தான் தெரியும் நமக்கு. எல்லாரும் வாங்க. நிறைய பேர் கலந்துக்கு போவதில்லை, ஜாலியாக இருக்கும் அது. அது பார்ப்போம். அதை விட இன்னொரு முக்கியமானது என்ன, டிசம்பர் 28 இந்த வருடம் முடிய போகுது. அதுதான் கடைசி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன். உங்களுக்கு இல்லாத விட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன் என்னன்னா, நம்ம குவிகம் ரிவ்யூ மீட்டிங் அன்னைக்கு குவியத்தில் உள்ள அத்தனைகளை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம ஆவணப்படம் வற்றாத ஊற்று, அது எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக நடந்தது. ராய் செல்லப்பா, சதுபூஜன், டாக்டர் ஹரிஹரன் போன்ற எல்லாருமே செய்த ஆர்கே அவருடைய குரல் எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிட்டீங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், பேசுவோம். அடுத்த இன்னும் சில நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாம் வரதுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாரத்திற்கு வாரம் வித்தியாசம்னு சொல்லுவோம். இந்த டிசம்பர் 28 வந்து இன்னும் சில அதாவது 2026 என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு சில நிறைய சர்ப்ரைசஸ், சஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க. உங்க ஐடியாஸோட வாங்க. வேற எதை இம்ப்ரூவ் பண்ணலாம், எதை விட்டுடலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரே இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. புதுசா ஏதாவது நல்லதா வந்தா எடுத்துக்கணும். அதுக்காக புதுசுங்கிறதுக்காக எடுத்துட்டு பழச நல்லா இருக்கிறத தூக்கி எறியணுங்கிற அவசியமும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ஆஃப் கொண்டு வந்துட்டு பண்ணுவோம். அது ஒரு ஐடியாஸை இப்போயே ஒரு 15 நாள் இருக்கு, யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம், பார்க்கலாம்.